Welcome all. Good evening, sir. Yeah, very good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. Okay. Start பண்ணலாமா சார்? Yes, yes. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோங்க. அந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளா இருந்திருக்கலாம், அல்லது மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், நம்முடைய பணம் சார்ந்ததா இருக்கலாம், தொழில் அல்லது வேலை அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளா இருந்திருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய கேள்வி, இதுல இருந்து எப்படித்தான் நம்ம விடுபடுறது, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம், அதோட தான் அந்த பிரச்சனைகளை நம்ம டேக்கிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை குவாண்டம் ஹீலிங் மூலமா, அதாவது குவாண்டம் தெரபி மூலமா நம்ம எப்படி அதுக்கான ஒரு அருமையான தீர்வை காணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு பதிலா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்க போகுது. இந்த ப்ரோக்ராமை கொடுக்கறதுக்காக நமக்காக 2 பேர் தயாரா இருக்காங்க. முதல்ல நம்முடைய NH இளங்கோவன் சார். இவர் பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் உள்ள ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். இவர் இன்னைக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஒரு குவாண்டம் தெரபி அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி என்ன மாதிரி டெக்னாலஜி அப்படிங்கிறத பத்தி அவர் நமக்கு விளக்கமா கொடுக்க போறாரு. அடுத்ததாக நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி மேடம். இவங்க பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் உள்ள ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, இந்த குவாண்டம் தெரப்பில நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், அதனால நமக்கு என்ன மாதிரி பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத லைவா டெமோவாகவே காமிக்க போறாங்க. சோ எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில, என்ன டெக்னாலஜி, அதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத 2 பேரும் நமக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த ப்ரோக்ராம் மேடம் சொல்லும் போதும் சரி, சார் சொல்லும் போதும் சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தா பக்கத்துல ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. இமீடியட்டா அந்த டவுட்ஸை நீங்க அதுல எழுதிருங்க. எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு Q&A செஷன் வரும். அந்த தருணத்துல உங்களுடைய கேள்விகளுக்கு பதில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு இளங்கோவன் சார். நன்றி. நன்றி நன்றி நன்றி. மனுஷனா பிறந்தாச்சு, இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, செய்கிற தொழிலோ பிஸ்னஸோ அதில் பிரச்சனை. பட் இது எல்லாத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியுமா அப்படின்னா ஈஸியாக வர முடியும். ஆனால் வர முடியாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம், ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் தான். அப்போ பாசிட்டிவாக மாற்றணும். எப்பவும் பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமா அப்படின்னா, என்னதான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பட் ரியல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக போயிடுது. பட் இதுல விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பண்ணால், குவாண்டம் தெரபி மூலமாக நம்மளே சரி பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும், அது என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்மளே அதை சரி பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத இந்த குவாண்டம் மெக்கானிசம் அதை பற்றிய ஒரு ப்ரெசன்டேஷன் ஓகே 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 எஸ். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளங்கோ. ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும், அது ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை வெல்த்தாக இருக்கட்டும், இல்லை மனசாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், எந்த மாதிரி சிக்கல் சேலஞ்சஸ் என்ன வந்தாலும் அதை நம்மளால சரி பண்ண முடியும். ஒரு அலாவுதீனுக்கும் ஒரு அற்புத விளக்கு மாதிரி நமக்கும் இந்த குவாண்டம் தெரபி அது மூலமா எப்படி நம்மளை சரி பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய அப்ஜெக்டிவ். இதுதான் குவாண்டம் தெரபி. குவாண்டம் தெரபின்றது எல்லாமே பிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் ஒரு பிசிக்ஸ். குவாண்டம்ன்றது பார்ட்டிகல், ஆட்டம், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அந்த மாதிரி ரொம்ப பியூர் சயின்ஸுக்கு போகிறது இல்லை.
பட் அந்த வகையில் குவாண்டம் பிசிக்ஸ் இந்த குவாண்டம் மூலமா எப்படி நம்மள சரி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். பட் நான் வந்து பேசிக்கலா நான் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். அது மூலமா வேரியஸ் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல நான் கவர் பண்ணியிருக்கேன் கடந்த 25 வருஷத்துல ட்ரைனிங் மூலமா. அந்தந்த காலகட்டத்தில் என்ன ட்ரைனிங் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஆராய்ச்சி அந்த ட்ரைனிங் நான் கொடுக்கறது வழக்கம். பட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் தேவைப்படுது ஸ்கில்லுக்கு அப்படின்னப்போ அது மாதிரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம். அது மாதிரி வரும்போது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட 72% ஆஃப் பீப்புள் இன் இந்தியா சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்தாலே நம்ம வந்து வந்துடலாம், பெரிய லெவலில் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். அப்போ என்ன அப்படின்னும் போது அந்த குவாண்டம் தெரப்பியை பத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நான் கிரியேட் பண்றது. இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து 27வது ப்ரோக்ராம். ஸோ வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நான் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய குவாண்டம் தெரப்பி மூலமா எப்படி நம்ம தீர்வு அடையிறது அப்படின்றது அப்ஜெக்டிவ். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க, இந்த 1.5 மணி நேரம் செஷன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஹீலிங், குவாண்டம்ன்றது குவாண்டம் தெரப்பி, ஃப்ரீக்வன்சி ஹீலிங் எல்லாம் ஒண்ணுதான். ஃப்ரீக்வன்சி ஹீலிங் என்றால் என்ன, அது எவ்வாறு நடத்தப்படுகிறது, உங்கள் மைண்டு பாடி சொல்லாது ஆன்மா மனம் மற்றும் குவாண்டம் சயின்ஸ் என்றது இட் இஸ் பிசிக்ஸ் பிளஸ் ஹோலிஸ்டிக்கானது, ஒரு ஆன்மீக ரீதியும் உள்ளதுதான். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி மூலம் உங்கள் இலக்குகளை துரிதமாக நம்ம என்ன கோல் செட் பண்றோமோ அந்த கோலை நம்மளால எப்படி வந்து துரிதமா அச்சீவ் பண்ண முடியும்ன்றது நம்ம குவாண்டம் மூலமா பண்ணலாம். ஆழ் மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை, ஏன்னா எல்லாருக்குமே தொடர்ந்து வந்து நம்ம எந்த மாதிரி எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஒரு ரேடியோ வந்து ரேடியோ ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ற மாதிரி, ஒரு டிவி வந்து சேட்டலைட்டை கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறோம். பட் என்னன்னா நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட அந்த அலைன்மெண்ட்ல இருந்து போயிட்டோம். கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டோம். அதாவது நேச்சருடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டதாலதான் நமக்கு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. பட் எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய எண்ண உணர்வுகள் நெகட்டிவா இருக்கும்போது, நெகட்டிவோ பாசிட்டிவோ வாட் எவர் இட் மேபி, அது எங்க ஆழ் மனசுல அதிகமா இருக்கோ என்ன இருக்கோ இதை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். பட் அந்த ஆழ் மனசுல இருக்கிற நெகட்டிவான பதிவுகளை எப்படி நம்ம நினைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஆறா மற்றும் சக்தி சக்கரங்களை, ஆறா சக்கரை எதுக்கு அனலைஸ் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு எப்போ நம்ம வந்து உடல் நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் வந்து எப்படி நம்மளை டயக்னைஸ் பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து வர சொல்லுவார். அந்த பிளட் டெஸ்ட் மூலமா அதை பார்த்துட்டு அந்த கெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்டை வச்சு என்ன இருக்கலாம் அப்ப நம்ம பேஷண்ட் கிட்ட பேசிட்டு என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு என்ன மாத்திரை மருந்து கொடுக்கலாம், இல்ல சர்ஜரி தேவைப்படுமா, இல்ல ஃபர்தரா ஸ்கேன் தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி. பட் இது மனசு சம்பந்தப்பட்ட உங்க வேறு மனசுல என்ன இருக்கு, உங்க ஆழ் மனசுல என்ன இருக்கு, உங்களோட எண்ண உணர்வுகள் எப்படி இருக்கு, இந்த எண்ண உணர்வுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த எண்ண உணர்வு எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய 6ஆவது சக்கரால தான் பதிவாயிருக்கு. இதை எப்படி அதை நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சலாம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மைக்ரோ கரண்ட் அப்படின்றது நம்மளுடைய செல்லுலார், நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்ஸ் தான். ஏன்னா ட்ரில்லியன் கணக்கான செல்ஸினுடைய கூட்டமைப்பு தான் நம்ம மனித உடம்பா இருக்கிறோம். அந்த செல்லுலாரை வந்து எப்படி வந்து ரீஜெனரேட் பண்றது, மைக்ரோ கரண்ட் ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட் மூலமா எப்படி பண்றதுன்றது. இது இல்லாம இந்த ஃப்ளவர் மெடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோமியோபதி, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன், இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம லைஃப் எதை பேஸ் பண்ணிக்கணும்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது என்ன அப்படின்னா, நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உடம்பு சுற்றி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து யோகிக் பிலாசபில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுதான் ஆறான்னு சொல்லுவாங்க. குவாண்டம் சயின்ஸ் பிரகாரம் அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. ஸோ நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன், அதாவது உயிருள்ளாத எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு சுத்தி அதை மேட்டர்னு சொல்லுவோம். அந்த மேட்டரை சுத்தி ஒரு ஒளிவட்டம் கிரியேட் ஆகும். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சாமி கலண்டர்னா கூட பின்னாடி ஒளிவட்டம் மாதிரி இருக்கும், அது மாதிரி போட்டிருப்பாங்களே. அது என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு மேட்டரை எடுத்தாலும், இங்க நான் போட்டிருக்கேன் பாரு படங்க, எதை எடுத்தாலும் அதை சுத்தி ஒரு ஒளிவட்டம் ஃபார்ம் ஆகும். அந்த ஒலி எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஒலின்றது என்ன, தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ ஹியூமன் தான் அரௌண்ட் பாடி. அப்போ எதனுடைய அந்த அது இன்ஃபர்மேஷன், அதுதான் அந்த பர்டிகுலர் மேட்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒலியில இருக்கு. அப்போ நம்மளை பத்தி நம்மளுடைய உடம்பை சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதுதான் ஆறான்னு சொல்றோம். தட் இஸ் இம்பாக்டட் பை அவர்
ஜெனரேஷன், அதாவது நம்முடைய அம்மா சைடில் ஒரு 7 ஜெனரேஷன், அப்பா சைடில் ஒரு 7 ஜெனரேஷன், இவங்களுடைய தாட் பேட்டர்ன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் அமைப்பு, ஹைட்டு, வெயிட்டு, கண்ணு, மூக்கு, நீங்களும் சொல்வீங்க இந்த பையன் இப்படி எங்கள் அப்பா மாதிரியே இருக்கான், கண்ணு எங்கள் அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே தொடர்ந்து வரும். இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற செல்லுலார் லெவல்ல தான் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. செல்லுலார் லெவல்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் ரேடியேட் ஆகி நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது ஆறாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுல இருந்து தான் அது குவாண்டம் வேர்ல்டுக்கு வெளியே போகுது. அப்போ என்ன, அந்த எனர்ஜி ஃபீல்டு நம்ம உடம்ப சுத்தி இருக்கிறது தான் எனர்ஜி ஃபீல்டு, குவாண்டம் ஃபீல்டு, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஆரா இப்படின்னு எல்லாமே சொல்லலாம் இருக்கு. அப்போ எனர்ஜி ஃபீல்டு ஆரா இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் தி எனர்ஜி ஃபீல்டு. அதாவது நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா ஜென்ரலா நமக்கு தாட் எப்படி உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய ஐம்பொருள்கள் மூலமா. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்பே எப்படின்னா நம்ம உடம்பு ரெண்டா எடுத்துக்கலாம். ஒண்ணு ஸ்தூல உடம்பு, இன்னொன்னு சூட்சம உடம்பு. ஸ்தூல உடம்புன்றது கண்ணால பார்க்கக்கூடியது, சூட்சம உடம்பு கண்ணால பார்க்கக்கூடியாத இன்னொரு சூட்சமமான உடம்பு. அப்ப யோகிக் பிலாசபில 3300 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்ச கோஷன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா எனர்ஜி, பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி, சக்தி இருந்தா தான் அது பிசிக்கல் பாடி. சக்தி இல்லைன்னா அது டெட் பாடி ஆயிடும். அப்போ இந்த பிசிக்கல் பாடிக்கு தேவை எனர்ஜி. எனர்ஜி இருந்தா, எனர்ஜி இருக்கிறதால தான் நம்மளோட ஐம்பொருள் ரிசப்டிவா நம்ம சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி பிரெயின் ரிசீவ் பண்ணுது. பிரெயினுடைய இன்புட் என்ன அப்படின்னா இந்த 5 சென்சாரியா, இந்த 5 சென்சாரி, அதாவது 5 சொன்னா ஐம்புலன்கள் மூலமா ரிசீவ் பண்ற இன்ஃபர்மேஷனை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ற அவுட்புட் தான் மைண்ட் பாடி. அதுக்கப்புறம் அது சரியா தவறா அப்படின்னு சீர்தூக்கி பகுத்தறிவா பார்க்கறதுக்கு இன்டெலெக்சுவல் பாடி. அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் பாடி தட் இஸ் கனெக்டட் டு டிவைன். அப்போ நம்ம உடம்பு எப்படி சொல்லலாம்னா 5 லேயரா இருக்கு. பிசிக்கல் லேயர், எனர்ஜி லேயர், மைண்ட் லேயர், இன்டெலெக்சுவல் லேயர், அதுக்கப்புறம் பிளிஸ் லேயர். பிளிஸ் லேயர்ன்றது கனெக்ஷன் வித் யூனிவர்ஸ். ஸோ 5 லேயர் இருக்கு. இதை யோகி கிளாஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிசிக்கல் பாடியை சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே இங்கதான் கோடிங்கா இருக்கு. திஸ் எனர்ஜி ஃபீல்டு கான்ஸ்டன்ட்லி ஜெனரேட்ஸ் a frequency and tries to match up to a compatible frequency. நம்ம உடம்பு ஒரு செல்போன் டவர் மாதிரி. இது எப்பவுமே ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு சிக்னலை நம்ம எப்படி ஒரு மொபைல் போன்ல சிக்னல் வெளிப்படுத்திட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய பாடி ஒரு செல்போன் டவர் மாதிரி அது சிக்னலை எப்பவும் வெளியே அனுப்பிச்சிருக்கும். என்ன சிக்னல் அனுப்போம்னா நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயலை சிக்னலா வெளியே ஃப்ரீக்வன்சியா போகும். அப்படி போகும்போது எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்மளுடைய எண்ண உணர்வுகள் தான் வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்வன்சில பிரபஞ்சத்தை நோக்கி. அப்ப எப்படி போதோ அது ஒத்தவை ஈர்க்குன்ற பாணியில தான் நமக்கு எல்லாமே நடக்குது. எல்லாம்னா நடக்குது பாத்தீங்கன்னா இட் ட்ரைஸ் டு மேட்ச் வித் ஆப்ஜெக்ட்ஸ், ஐடியாஸ், பிலீஃப்ஸ், ஈவென்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி நத்திங் பட் எனர்ஜி. எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் தாங்க ஃப்ரீக்வன்சி. அப்ப எனர்ஜினா என்ன அப்படி எல்லாமே எனர்ஜி தான். அதுதான் எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. நான் எனர்ஜி, நீங்க எனர்ஜி, நான் பேசுற வார்த்தைகள் எனர்ஜி. நான் இங்க இருந்து நான் ஒரு சென்னையில இருந்து நான் பிரசன்ட் பண்றேன், வேரியஸ் பிளேஸ்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாமே என்னன்னா எனர்ஜி ரிசோர்சஸ் தான். ஸோ இதுதான் இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா தான் அது உங்களுடைய கம்ப்யூட்டர்ல, உங்களோட மொபைல்ல அது டீகோட் பண்ணி உங்களுக்கு படமாகவும் காட்சியாகவும் அந்த எல்லாமே உங்களுக்கு பாக்குறீங்க. இப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். எனர்ஜி இன் மோஷன் இஸ் த எமோஷன். எமோஷன் நம்ம என்ன உணர்வுல தான் எமோஷன். அந்த எமோஷன் தான் 2 வகைப்படும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். இந்த எமோஷன் என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகுது. எமோஷன் என்ன உணர்வுகள் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு ஃப்ரீக்வன்சில அது பிரபஞ்சத்தை நோக்கி போய் இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒத்தவைக்கும் இதே மாதிரி என்ன ஃப்ரீக்வன்சியோ அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி நமக்கு ஐடியா ஜென்ரேட் ஆகுது, நமக்கு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது, நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட எல்லாமே பாசிட்டிவா வருது. என்னன்னா நீங்க என்ன வெளிப்படுத்தணும் இதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். நீங்க பாசிட்டிவா வெளிப்படுத்தினா பாசிட்டிவுக்கு உதாரணம் என்ன சொல்றோம்னா ஜாய், லவ், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாம் உதாரணங்கள் பாசிட்டிவான எண்ண உணர்வுக்கு. நெகட்டிவான எண்ண உணர்வுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியர், கில்ட்டி, ஷேம், ஹர்ட். எதெல்லாம் சந்தோஷத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கோ அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ எப்பவும் தொடர்ந்து நம்ம எந்த மாதிரி எனர்ஜியை
வெளிப்படுத்துறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, புத்தர் சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ண உணர்வுகள் என்ன இருக்குன்றத நம்ம வந்து ஒரு பார்வையாளராக நம்மளை பார்க்கணும். அதான் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ், நம்ம என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்குது, கோபம் வருதா, இல்ல என்ன நடக்குது, இல்ல சந்தோஷமா இருக்குமா, இல்ல அழுக வருதா, இல்ல வெறுப்பு வருதா, என்ன வருதுன்ற நம்மளுடைய எண்ண உணர்வு என்னன்றது நமக்கு முதல்ல அந்த அவேர்னஸ் வேணும். அந்த அவேர்னஸ் இருந்தா அது பாசிட்டிவ் வந்தா ஓகே, நெகட்டிவ் வந்தா லிசன் டு யுவர் தாட். இஃப் இட் இஸ் நெகட்டிவ் ஸ்டாப், ஸ்விட்ச் டு பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் வந்தா உடனே இமீடியட்டா நீங்க பாசிட்டிவாக மாறுங்க. இதுதான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்ச். என்னன்னா, பாசிட்டிவ் வந்தா பிரச்சனை இல்லை, நெகட்டிவா இருக்கும்போது நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல இருந்து பாசிட்டிவா மாறுறதுக்கு தான் பெரிய சிக்கல் இருக்கு. பட் இது எப்படி பண்ண முடியும்னா, பிராக்டிஸ் மூலமா பண்ணலாம், இல்ல குவாண்டம் தெரபி மூலமாவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்மளுடைய நெகட்டிவ் தாட்டை வந்து பாசிட்டிவா மாத்தலாம். ஏன்னா இதையே வள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா, துன்பம் வரும் வேலையில சிரிங்க. துன்பம் வரும்போது கண்டிப்பா சிரிக்க முடியுமானா முடியாதுதான். ஆனா எதுக்காக அது சொல்லப்பட்டது அப்படின்னா, நீங்க எப்பவும் துன்பத்திலேயே இருந்தீங்கன்னா தொடர்ந்து துன்பத்தை தான் கிடைக்கும். அப்ப எப்பவுமே கஷ்டம், நஷ்டம், துக்கம் அப்படின்னாக்கா இப்படியே தான் இருக்கும். இப்போ இதே தான் வரும். பட் அதையே கொஞ்சம் மாத்தி இம்மீடியட்டா ஒரு டக்குன்னு உங்களுக்கு அவேர்னஸ் வந்து மாத்துங்க. அப்ப என்ன பண்ணுங்க, சந்தோஷமான இத்தனை வயசுல உங்களுக்கு சந்தோஷமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதை நீங்க ரீகால் பண்ணி அதை நீங்க கொண்டு வந்து அதை பண்ணும்போது இவ்வளவு ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு தர சொல்றேன். டிவியில ஒரு பாட்டு பார்த்துன்றீங்க. அந்த பாட்டு வந்து உங்க மைண்ட் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுது, பேசுது. ஐயோ இந்த பாட்டு என்ன மூட் அவுட் ஆகுது அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, சரி வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ரிமோட்டை வச்சு வேற சேனல் திருப்புறீங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது, பிரச்சனை வருது, மைண்ட்ல அதே ஞாபகமா இருக்குன்னா இமிடியேட்லி யூ லவ் டு ஷிஃப்ட் டு பாசிட்டிவ். அதை பண்றோம், ஆனா நம்ம இதை பண்றது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. பட் ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் துன்பமே அப்படின்னு. துன்பத்தையே நீங்க போக்கஸ் பண்ணா துன்பம் தான் வரும். அப்போ இது என்ன பண்ணலாம், இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, எமோஷனல் இம்பேலன்ஸ் நெகட்டிவா இருக்கும்போது பாருங்க, ஹேட் அண்ட் இம்பேஷன்ஸ் இருந்தா, வெறுப்பான மன உறவுகள் இருக்கும்போது வெறுத்து போனா என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்ஜெக்ஷனும் பாதிக்குது. அதே ஒரி அண்ட் ஆன்சைட்டி டிசார்டர் இருந்தா என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பிளீனும் ஸ்டொமக்கும் பேங்க்ரியாஸும் பாதிக்குது. சுகர் வரதும் இதுதான் காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சேட்னஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்பவுமே ஒரு வருத்தம் அது இருந்துகிட்டே இருந்தாக்கா லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் பாதிக்கப்படுது. அதை கிட்னி எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியர் அண்ட் ஃப்ரைட் ஆனது. அதே லிவர் எதனால பண்ண ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனால லிவரும் கால் பிளாடரும் பாதிக்கப்படுது. அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இப்போ இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கிற பெரிய பெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லேர்னிங் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலி இஷ்யூஸ், பெயின், ஹார்மோனல் இஷ்யூஸ், அலர்ஜி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் டைரக்ஷன், அன்வொர்த்தினஸ், ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ் தான் நிறைய. நான் எப்பவுமே யூஸ்வலா நான் வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது மணி வெல்னஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ப்ரோக்ராமே கிட்டத்தட்ட 100 ப்ரோக்ராம் மேலேயே கண்டக்ட் பண்ணியிருப்பேன். அது மேலே இருக்கும், 500 கிட்ட இருக்கும். பட் அந்த ப்ரோக்ராம் எதுக்காக கண்டக்ட் பண்றேன்னா, எனக்கு பணமே வாழ்க்கை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க மக்களே, பணமே வாழ்க்கை இல்லை. ஆனா பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்போ அந்த பணத்தை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும்? இப்போ என்னென்னலாம் நமக்கு பிரச்சனை இருக்கு, யூ கேன் எலிமினேட் யுவர் சஃபரிங்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி. இந்த குவாண்டம் தெரபி மூலமா எதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும்? நம்ம உடம்புல பெயின், மைண்ட்ல பிரச்சனை, மனசுல குழப்பம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், மணி இஷ்யூ, ஒர்க், இந்த சஃபரிங்ல இருந்து வெளியே வர முடியும்னா ஈஸியா வெளியே வர முடியும். ஹவு கேன் திஸ் பெயின் பாயிண்ட்ஸ் டு பி அட்ரஸ் அண்ட் ரிசால்வ்டு? எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதன் மூலம் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி ஹீலிங் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ். உடம்புல பாதிப்பு ஏற்படும்போது அது கெமிஸ்ட்ரி வேர்ல்டு, இப்போ நான் சொல்றது வந்து பிசிக்ஸ் வேர்ல்டு. அப்போ அது அப்பவே நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஒரு மாத்திரை போடுறதுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை உங்களுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உடம்புல ஏதாவது ஒரு உபாதை இருக்கு அப்படின்னா டாக்டர் போனால் மாத்திரை கொடுக்கலாம். மாத்திரை எடுக்கிறோம், மாத்திரை போடுறோம், அப்படியே தொண்டைக்குள்ள போகுது, டிசால்வ் ஆகுது, டைஜஸ்டிவ் ட்ராக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து பிளாடர்ல போய் பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து அது வந்து செல் மெமரேனுக்கு போகுது. செல் மெமரேனுக்கு போயிட்டு செல் மெமரேனாக்கா அதுதான் வந்து ஒரு தடுப்பு சுவர். இன்னும் சொல்ல போனா செக்யூரிட்டி, எதெல்லாம் உள்ள அனுப்பலாம் எதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறார் நம்ம செல்லுக்கு. நம்ம செல்லு வந்து எத்தனை ட்ரில்லியன் கணக்கான செல்லுடைய கட்டமைப்பு தான் நம்ம மனித உடல். அப்ப அதுக்கப்புறமா செல்லுக்கு போகுது. ஆனா ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா டைரக்டாவே செல்லுக்கு போயிடும். இதுதான் இதுக்கு தான் வந்து இதுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸுக்கும் உள்ள பிசிக்ஸுக்கு நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீக்வன்சினா என்னன்றதை பத்தி ஒரு சின்ன வீடியோ வரைக்கும் இதை பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration."
Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything, all our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். இந்த எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் தான் ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க. பட் நம்மளுடைய உடம்பு எவ்வளவு மெஷர்மெண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா, ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கணும்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். அது ஒரு 58 கீழே 50 வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் வருது. அதுவே இன்னும் கம்மியா போடும்போது கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். பட் இதை பத்தி இன்னும் நல்லா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சயின்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. நிக்கோலா டெஸ்லா அவர் என்ன சொல்லுறாங்க, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் இன் த யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். பிரபஞ்சத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா பிரபஞ்சமும் நம்மளும் ஒண்ணுதான். அது மேக்ரோ யூனிவர்ஸ், நம்ம மைக்ரோ யூனிவர்ஸ். அண்டத்துல உள்ளதான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல இருக்கு. அந்த காலத்திலேயே அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, யூனிவர்ஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, தட் இஸ் எனர்ஜி கம்போஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நிக்கோலா டெஸ்லா ஃபேமஸ் இன்வென்டர் ஆஃப் ஏசி டெக்னாலஜி. அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன். புத்தர், சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இந்த நூற்றாண்டுல ஒரு சயின்டிஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா, மார்க்கஸ் மீக்கோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், ஜெர்மன். இவரு என்ன வந்து குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இண்டஸ்ட்ரி, குவாண்டம் பத்தி ரொம்ப நல்ல ஒரு நாலேஜ், அது இன்னும் ஃபர்தரா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவர் ரிசர்ச் எங்க பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்தியாவுக்கு தான் வந்தார். இந்தியா ஒரு ஜெர்மனியர் இந்தியாவுக்கு வந்து ரிஷிகேஷ்ல தங்கி நம்மளுடைய வேதங்கள், உபன்யாசங்கள், நம்மளுடைய அந்த ஆயுர்வேதிக் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா எதுக்காகனா ஒரு குவாண்டம் தேடி, குவாண்டம் சைட்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அந்த இன்ஃபர்மேஷன் தேடி வந்தது தான் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னா அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் ஜெர்மனுக்கு போயிட்டு he started his own company. அந்த கம்பெனி ஜெர்மன்ல இருக்கு. அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, டிவைஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு மிஷின். அந்த மிஷினுக்கு பேர் வந்து டைம் வேவரி டெக்னாலஜி, செல்லுலார் ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட். ஸோ செல்லுலார் மூலமா எப்படி ட்ரீட்மெண்ட், செல்லுலார் அதாவது நம்முடைய உடம்புல இருக்கிற செல்லுலார், ஏன்னா செல்லுக்கு வந்து ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம பாடிக்கும் சொல்லிட்டா நம்ம ஃப்ரீக்வன்சி என்ன, நம்மளுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். பட் சப்போஸ் அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஆர்கனுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஆர்கன் ஃப்ரீக்வன்சி, ஈவன் நம்ம சாப்பிட்ற பொருள்ல கூட ஃப்ரீக்வன்சி இருக்கு. சிக்கன்ல ஃப்ரீக்வன்சி இருக்கு, மட்டன்ல ஃப்ரீக்வன்சி இருக்கு, காய்கறியில ஃப்ரீக்வன்சி இருக்கு, இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஆனா லோ ஃப்ரீக்வன்சி இல்ல 0 வாட். அப்போ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி உடம்புல ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கு வந்து பண்றதுதான் அவர் கண்டுபிடிச்ச டைம் வெவரண்ட் டிவைஸ். இப்போ இங்க பார்த்தா தெரியும், ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாங்க. இந்த ஒயிட் பாக்ஸ்ல இருந்து தான் ஃப்ரீக்வன்சியை வந்து இங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் மூலமா, இங்க எலக்ட்ராய்டு மூலமா இந்த பேஷண்ட்டினுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கணும், என்ன இருக்கு, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, அது லோவா இருக்கா இல்ல மீடியமா இருக்கா இல்ல ஹையா இருக்கா, இல்ல ஃப்ரீக்வன்சி லெவல் எப்படி இருக்குன்னு அதை பார்த்து எது வந்து லோவா இருக்கோ அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு ஃப்ரீக்வன்சியை இவங்க அனுப்புவாங்க. எப்படின்னா அது எலக்ட்ராய்டு மூலமா. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். பட் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைம் வெவரிட்டி மிஷின் சொல்லுவாங்க. இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் காஸ்ட் பண்ணா 50 lakhs to 1 crore கிட்ட இருக்கும். பட் இது யார் பண்ண முடியும் அந்த வேலையை அப்படின்னா, ஒன்லி டாக்டர்ஸ் கம்ப்ளீட். டாக்டர்ஸ், தெரபிஸ்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்க தான் இதை மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். மார்க்கஸ் மீக்கோடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, அவர் வந்து
அவருக்கு வந்து என்னன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். அவர் இந்தியா வந்தாரு, போனாரு. இது அஃபோர்டபுள் ஆகணும். அவர் தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சு எல்லாம் ஒரு 52 கண்ட்ரில இந்த மிஷின் வந்து யூஸ் பண்றாங்க. ஈவன் இந்தியாவிலே இருக்கு. இந்தியாவில் மும்பையிலேயும் வந்து டைம் வேவர் மிஷினை வச்சு ஒர்க் பண்றாங்க. ஹைதராபாத்ல இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து இந்த மிஷின் இந்தியாவிலே இருக்கு. பட் அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னா, இது வந்து சாதாரண மக்களுக்கும், எளிய மக்களும் இது போய் சேரணும். ஏன்னா இது வந்து ஒரு சிட்டிங்க்கே வந்து ரூ. 25,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு. ஆனா எளிய மக்களுக்கு வந்து அஃபோர்டபுள் இல்ல. அப்ப எல்லாருக்கும் அஃபோர்டபுள் கிரியேட் பண்ணணும்ன்றதால, எப்படி ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரே பெருசா இருக்கும். ஹியூஜ் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரை யாரு ஆப்பரேட் பண்ண முடியும்னா, ஒன்லி இன்ஜினியர்ஸ் தான் பண்ண முடியும். ஆனா அதுக்கப்புறமா வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது யார் வேணா கம்ப்யூட்டர் ஆன் ஆப்பரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்துருச்சு. சின்னதா வந்துச்சு. ஈவன் நம்முடைய செல்போனே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் தான். அத பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இதே மாரி வேலை செய்யக்கூடிய ஒரு டிவைஸ தான் அவர் வந்து கண்டுபிடிச்சு. எப்பன்னா 2017ல 2006ல டைம் வேவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெறைய டெஸ்டிங்க்கு அப்புறமா இத கொண்டு வந்த டிவைஸ நான் கையில வச்சிருக்கேன் பாருங்க. இது சின்ன டைனேச்சர். இது வந்து ஜெர்மன்ல லான்ச் பண்ணது எப்பனாக்கா 2019. இந்தியாவுல எப்போ லான்ச் பண்ணாங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்னாக்கா 2020. குவாண்டம் தெரபி இது மூலமா தான் பண்ணலாம். அப்ப ஹீலி என்னன்னா இது வந்து வேரபிள் டிவைஸ். இந்த டிவைஸை வந்து மாட்டிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அந்த ப்ரோக்ராம் பண்ணா இது வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் இட் வில் சென்ட் ஃப்ரீக்வன்சி டு அவர் பாடி. அது எப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இதுல இந்த டிவைஸை பத்தி Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone-controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes. Exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. ஸோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருதுன்னா அதுக்கு தேவையான ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் இல்லாமல் வராது. ஸோ அதுக்கு இது சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட். இட் ஹஸ் பீன் கிரியேட்டட் இன் கொலாபரேஷன் வித் டாக்டர்ஸ் அண்ட் ப்ராக்டிஷனர்ஸ். இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி வந்து பேட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்முடைய பாடி, நான் ஏற்கனவே சொன்ன பாடி, இப்போ யோகி கிளாப்ல குவாண்டம் ஃபீல்ட பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தி பாடி இஸ் கம்போஸ் ஆஃப் 7 லேயர்ஸ். உள்ளுக்குள்ள எப்படின்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். அது எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செல்ஸ். செல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்ன்றது தெரியும் உங்களுக்கு, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ஆட்டம்ஸ் தான் வந்து சப்பாட்டாமிக் பார்ட்டிகளை கிரியேட் பண்ணுது. சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் எதை கிரியேட் பண்ணுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அதுதான் நம்ம உடம்பு சுற்றி இருக்கிறது. இந்த ஹீலி டிவைஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து குவாண்டம் சென்சார். இது குவாண்டம் தெரப்பி எப்படி பண்றோம்னா யூசிங் திஸ் குவாண்டம் சென்சார்.
இதுக்கு பின்னாடி ஒரு குவாண்டம் ஒரு சென்சார் இருக்கு. அந்த சென்சார் மூலம் நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி என்ன இருக்கு, அதாவது இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி இல்ல டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி, தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி இல்ல அன்ஹாப்பியஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அனலைஸ் பண்ணி என்ன ஃப்ரீக்வன்சி அதுக்கு மாற்றா தேவை அப்படின்றது ஏஐ டெக்னாலஜி மூலமா பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்றது இந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா அது நேர போகுது. அப்போ பயோஎனர்ஜி டிஃபரன்ஸ் இது அது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, தி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி கனெக்ஷன் போத் மைண்ட் பாடி சோல். மைண்டு பாடி சோலை கனெக்ட் பண்ணதான் அந்த எனர்ஜி, அதுதான் பிராணம். அதை பிராணான்னு சொல்லுவாங்க, சீன்னு சொல்லுவாங்க, கீன்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் குவாண்டம் வேல்ல இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. நம்மளை பத்தி எல்லா தகவலும் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. அதை இந்த டிவைஸ் மூலமா அனலைஸ் பண்ணி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி எந்த ஃப்ரீக்வன்சி தேவைன்றத அதை ஏஐ டெக்னாலஜி எவ்ரி 10 seconds இட் அனலைசஸ் அண்ட் சென்ஸ் ஃப்ரீக்வன்சி டு அவர் பாடி. ஸோ ஒன்று அது மூலமாவும் பண்ணலாம். இன்னொன்று எது மூலமா பண்ணலாம்னா மைக்ரோ கரண்ட். அதாவது ஒன்று நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ணலாம். ஹார்மோனைஸ் பண்றது கரெக்டாக பண்றது. இன்னொரு இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா மைக்ரோ கரண்ட். அதுக்கு தனியாக நிறைய மேடம் உங்களுக்கு காட்டுவாங்க எப்படி என்னன்றது. அதுக்கு தனியாக எலக்ட்ராய்டு இருக்கு. அந்த எலக்ட்ராய்டு அந்த இதை வச்சு மைக்ரோ கரண்ட் மூலமா நம்மளுடைய செல்லுலார் லெவலை சரி பண்ணலாம். அதுவும் ஹார்மோனைஸ் பண்றது. இதுதான் யூஸ் பண்றது. நம்ம இதே எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, இது நான் இதுல போட்டிருக்கேன் பாருங்க, தெரியும் உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, இந்த டிவைஸ் நம்முடைய செல்போனோட கனெக்ட் பண்ணும். டிவைஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை ஸ்மார்ட் போன். அது ஆண்ட்ராய்டா இருக்கலாம், இல்லை ஐபோனா இருக்கலாம். இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வருது, அதை கனெக்ட் பண்ணி நெட்ல கிளவுட்ல இருந்து டேட்டா வருது. ஜெர்மன் சர்வரோட கனெக்டா இருக்கு. அப்போ எந்த ஃப்ரீக்வன்சி தேவைன்றது ஏஐ முதல்ல டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்ணணும்னு அவங்க பண்ணுவாங்க. ஆனா பட் டாக்டர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எல்லாருமே நம்ம கூட பண்ணலாம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா எது பண்ணோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி ஏஐ வில் சென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா பண்றது. இப்படிதான் டெக்னாலஜி வேலை செய்யும். பட் மைக்ரோ கரண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால என்ன மைக்ரோ செல்லுலார் லெவல்ல பூஸ்ட் பண்றோம். அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் அமினோ ஆசிட். நம்ம செல்லுலார் இருக்கிற ஒரு அமினோ ஆசிட் 40% இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கு இந்த செல்ல, அது 70%. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்பு ட்ரில்லியனு கணக்கான செல்ஸ்னால ஆக்கப்பட்டதுனால ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப நான் எனர்ஜெட்டிக்கா பேசுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த செல்லுல இருக்கிற பவர் தான். இப்ப ரொம்ப நேரம் பேசுனா பவர் என்ன ஆகும், பேட்டரி கூட நீங்க ரொம்ப நேரம் செல்போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா பேட்டரி டவுன் ஆயிடும் இல்லையா, அது மாதிரி நம்மளும் டவுன் ஆகும். அப்போ இந்த பயோ இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை 500% ஏடிபி ப்ரொடக்ஷன், அதாவது கரண்ட் ப்ரொடக்ஸ் பவரை ஜென்ரேட் பண்றது 500% இன்க்ரீஸ் பண்ணும் இந்த இதை யூஸ் பண்றது மூலமா. இது செல்ஸை பத்தி. அதுக்கப்புறம் இந்த செல்ல மில்லி வோல்டேஜ் எந்த அளவுக்கு வோல்டேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணா -90 to -60 இருக்கும்போது அது யங் செல்ஸ். ஏன்னா செல்ஸ் நாளாக அது போகும். உங்களுக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அதே பாத்தீங்கன்னா -60 to -40 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஏஜிங் சிக் செல்ஸா இருக்கு, இன்ஃப்ளமேஷன். அதே 30க்கு மேல போச்சுனாக்கா கிட்டத்தட்ட கேன்சரே வருது. அப்போ எல்லாமே எதை பேஸ் பண்ணினா செல்லுலாரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அந்த செல்லை ரீஜெனரேட் பண்ணவும் அந்த செல்லை பவர்ஃபுல்லா ஆக்கவும் எதை யூஸ் பண்ணலாம்னா இந்த மைக்ரோ கரண்ட் மூலமும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த டிவைஸ் மூலமா இது பண்ணலாம். இது நிறைய ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் இதை பத்தி இருக்கு. வெறும் மார்க்கஸ் மீக்கோ மட்டும் இல்லை, அது கூட பேக்கிங் பாத்தீங்கன்னா நல்ல எமினன்ட் சயின்டிஸ்ட், தெரபிஸ்ட், ஹீலர்ஸ், இப்போ ரொம்ப ஃபேமஸான அவங்களாம் செலிபிரிட்டி எல்லாம் இது பின்னாடி அட்வைசரி போர்டில் இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மொபைல் ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த டிவைஸ் இருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மினி டாக்டர் மாதிரி. உங்களுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனா ஒரு அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு நான் சொல்லுவேன். அது மாதிரி ஒரு அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கை வச்சு என்னெல்லாம் பண்றோமோ அது மாதிரி இந்த டிவைஸ் இருந்தா இந்த டிவைஸை வச்சு நமக்கு என்ன தேவையோ, நமக்கு உடம்புல பிரச்சனையோ இல்லை மனசுல பிரச்சனையோ இல்லை பணத்துல பிரச்சனை எப்படி வருங்க அப்படின்னா பணத்துக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிங்க நம்ம இப்போ பணம் வேணும் அப்படின்னா பணத்துக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி வேற ஒன்றும் இல்லை. பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க மைண்ட் ஃப்ளோவா, அதாவது பணம் ரிச்சர் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர். என்ன காரணம் அப்படின்னா பணக்காரங்க பணத்தை பத்தியே திங்க் பண்றாங்க, பணத்தை இன்வைட் பண்றாங்க, பணம் வருது போகுது. ஆனா ஏழை பணம் செலவு பண்ணும் போதும் வாங்கும் போது நல்லா இருக்கு, அதே பணம் செலவு பண்ணும்போது அவங்க ஐயோ பணம் போயிடுச்சே செலவாடிச்சே அப்படின்னும் போது அவங்க ஜென்ரேட் பண்ற ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி இல்ல, பணத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி.
பட் இங்கதான் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அப்போ இது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா நம்மளுடைய மூலாதார சக்கராவில் ஸ்டோர் ஆகுது. அப்போ மூலாதார சக்கராவை டியூன் பண்ணோம்னா அந்த பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் வரும். இல்லைன்னா பணம் சம்பாதித்தோன்னா இந்த சூழ்நிலை வந்து பிளாக் ஆயிடும். வேற ஒண்ணும் இல்லைங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு உண்டான சர்டிபிகேஷன் இருக்கு. இது வந்து அப்ரூவ்டு கன்ஃபர்மேஷன் லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுக்கு வந்து என்ன இந்த யூரோப்பியன் யூனியன்ல வந்து இந்த ஹீலி வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸா அது கருதுறாங்க. அது என்னென்னலாம் அது இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ண பெயின் ஆஃப் குரோனிக் பெயின், ஃபைப்ரோலாஜி அண்ட் ஸ்கெல்டன் பெயின் அண்ட் மைக்ரேட் இது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஆறா சக்கரா அப்படின்றது எதுக்காக அரேஞ்ச் பண்ணணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆறா சக்கராவை அனலைஸ் பண்ணா அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல், நம்மளுடைய இது எப்படி இருக்கு, பேட்டர்ன் ஆஃப் தாட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதை மாணிக்கலாம். இப்போ இது சக்கராவை பத்தி ரொம்ப டீப்பா போக வேணாம். சக்கரான்றது இந்த மூலாதாரா, சுவாதிஷ்டனா, மணிப்புரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னே, சகஸ்கரான்றது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 7 ஆப் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பார்த்தது. என்னன்னா ஒன்று சர்வைவலை பார்த்தது, ஒன்று சந்தோஷத்தை பார்த்தது, ஒன்று வில் பவரை பார்த்தது, ஒன்று லவ் பார்த்தது, ஒன்று வந்து கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் பார்த்தது, ஒன்று வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்டை பார்த்தது, ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை பார்த்தது. அப்போ ஒவ்வொரு இதுல இருந்து கண்ணுக்கு புலப்படாது எங்க இருக்குன்னா அந்த பிராணாவில தான் இந்த சக்கரா இருக்கு. இந்த சக்கரை ரிப்போர்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்ல வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஒவ்வொரு சக்கராவிலும் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சலாம். இதுல சக்கராவோட அனலைஸ் பண்ணி என்ன தாட் பேட்டர்ன் இருக்கு அப்படின்றது ப்ரெசென்ட் தாட் இது வந்து உங்களுக்கு லைவாவே இப்போ டெமோ காட்ட போறோம். அப்போ நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரெசென்ட் ஸ்டேட்ன்றது இட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற அந்த தகவல், அந்த தாட் பேட்டர்ன். அந்த தாட் பேட்டர்ன் வந்து அது எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு அது சரியா, அதுக்கு மாற்று என்ன தாட் வேணும்ன்றதுதான் டிசைடு ஸ்டேட்ன்றது. அப்போ என்ன இருக்கு, அதுக்கு என்ன மாற்றுன்றது நீங்க ரிப்போர்ட்லயே நீங்க என்னென்னலாம் உங்களுடைய தாட் பேட்டர்ன், உங்க தாட் பேட்டர்ன் வந்து இந்த பிரசன்ட் லைஃப் தீம்ல நீங்க கிரியேட் பண்ண தாட்டா, இல்ல திஸ் தாட் பேட்டர்ன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யுவர் பேரண்டா, இல்ல கிராண்ட் பேரண்டா, இல்ல ஆன்செஸ்டர் மூதாதையரா, இல்ல உங்களுடைய கார்மிக் தாட்டா. இது எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து சாம்பிள் ஆர்ஆர் ரிப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு இப்போ டெமோவை காட்ட போறோம் பாருங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி மூலமா இலக்குகளை அடையலாமா? உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்ன இலக்கு இருக்கும்? எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லை என் பிசினஸ்ல இந்த மாசம் இவ்வளவு டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் நிறைய என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க டர்ன் ஓவர் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நான் ப்ரோக்ராம் பண்ணி அவங்களை அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி அச்சீவ் பண்றது? அப்போ அந்த கோல் அச்சீவ் பண்றது என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட் மூலமா என்ன பண்ணலாம்னா உங்களை வந்து உங்களுடைய உங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி உங்களுடைய கோல் என்னவோ அந்த கோலுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதையே வந்து ஹீலிங்க்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்தது, ஹீலிங்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதும் அவங்களுக்கு காட்டுறோம். இம்ப்ரூவ் மட்டும் இல்லைங்க, பட் இதனால அவங்க மைண்ட் செட் மாறி அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு கிட்ட வந்து அவங்க போய் கோல் அச்சீவ் பண்றது. இது வந்து புஷ் பண்ணும். உங்களை கோலை வந்து என்ன கோல் செட் பண்ணீங்களோ அது பிசினஸா இருக்கலாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இல்ல வேற பணம், இல்ல உங்களுக்கு வீடு கட்டணும், இல்ல வீடு விற்கணும், இல்ல எனிதிங் எல்ஸ் வாட் யூ வாண்ட், அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புஷ் பண்ணலாம் இந்த டிவைஸ் மூலமா. ஸோ இது மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட், அது பிசிக்கலா இருக்கட்டும், மென்டலா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், மெரிடியன்றது தான் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோ. அந்த எனர்ஜி ஃப்ளோ எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆனால் அதுவும் ஃப்ரீக்வன்சி மூலமா கிளியர் பண்ணலாம். பசங்களுக்கு படிப்பு சரியா ஏறல, கான்சன்ட்ரேஷனே வரமாட்டேங்கிறோம், அப்பவும் என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி மூலமா அவங்கள டியூன் பண்ணலாம். பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் சஃபரிங் என்னன்றது நல்லா தெரியும். உடம்புல பெயின் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னா அது எப்படி சரி பண்றது? இல்ல மைண்டு வந்து டிப்ரெஸ்ஸா இருக்கு, ஒரே நெகட்டிவா இருக்கு, இதுல இருந்து நானும் எல்லாம் எனக்கும் தெரியுது, இதுல எப்படி பண்ணா நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணா வரும்னு எனக்கும் தெரியுது, ஆனா நெகட்டிவான சுச்சுவேஷன்ல என்னால பாசிட்டிவா முடியல. அப்ப என்ன பண்றது? அப்போ எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் மூலமா நம்ம டெலிபரேட்டா நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி மாத்தலாம், அது ஃப்ரீக்வன்சி எப்படி அனுப்புறது? ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணலாம்? பணம் இல்லைன்றத அபாண்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி டியூன் பண்ணி மூலாதார சக்கரவை டியூன் பண்ணி எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ணலான்றது அதுவும் பண்ணலாம். ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் அதுலையும் சரி பண்ணலாம். எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே இதெல்லாம் எப்படின்றதை நம்ம வந்து
பார்க்க போறோம். நீங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள்னால அவதிப்படுறீங்களா? அதுல இருந்து நிரந்தரமா விடுபட விரும்புறீங்களா? உங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை, பயம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், லேர்னிங் டிஃபிகல்டி, தொழில் பணப்பற்றாக்குறை, எதிர்மறை எண்ணம் போன்ற பிரச்சனைகளையும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஆராய்ந்து உங்கள் பிரச்சனைகளை துல்லியமா கண்டுபிடிச்சு ஃப்ரீக்வன்சி ஹீலிங் முறையில குணப்படுத்தலாம். ஸோ எப்படி இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா குணப்படுத்தலாம், சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த இப்போ நான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாமே தியரிட்டிக்கலாக சொன்னேன். பட் இதையே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொன்னேன், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், இது மாதிரி பிங்க் ஆப் யூஸ் பண்ணலாம், ப்ளூ ஆப் யூஸ் பண்ணலாம், இந்த இப்போ எலக்ட்ராய்டு மூலம் பண்ணலாம், டைரெக்டாக ஹார்மோனைஸ் பண்ணலாம், அப்புறம் இப்போ செல்லுலார் லெவலையும் பண்ணலாம், இவ்வளோ சொன்னேன் இல்லையா? பட் இதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து மேடம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமோ கட்ட போகிறாங்க இந்த டிவைஸ் மூலம் எப்படின்றது. ஸோ மேடம் வந்து ஸ்ரீ கலைவாணி மேடம், அவங்க வந்து ஒரு ரேக்கி ஹீலர், 10 வருஷமா மோர் தென் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இதை ஹீலிங் இந்த குவாண்டம் தெரப்பி மூலமா நிறைய பேர் வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க, அவங்களை கோலையும் அச்சீவ் பண்ண வச்சிருக்காங்க, பிசினஸையும் டெவலப் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த டிவைஸ் மூலமா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கட்டணும். நான் ஓவர் டு மேடம். எஸ் மேடம், யூ கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து சார் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து தியரி பார்ட் வந்து ஈஸியா கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இது ஹீலி இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாவே இப்போ பார்க்கலாம். ஸ்கிரீன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து இந்த 3 ஆப்ஸ் வழியா தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க் ஆப்ல வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த பிங்க் ஆப் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பிங்க் ஆப், ப்ளூ ஆப், ஒயிட் ஆப்ன்ற மாதிரி சொல்றோம். ஸோ அதுல என்ன நமக்கு வந்து தெரியப்படுத்துறாங்கன்னா, இந்த பிங்க் ஆப் வந்து நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல போய் அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை சென்ட் ஆகும். அந்த செல்ஸை வந்து அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது வந்து கரெக்ட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி நான் இங்க ரன் பண்ணிட்டு இருந்த ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்ப பாருங்க, இங்க வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆயிருக்கு, ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் தான் இவ்வளவு தூரம் என்கிட்ட இருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ 229 ப்ரோக்ராம்ஸ் இதுல வந்து இருக்கு. இப்ப நம்ம ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப வந்து சார் வந்து சொன்னாங்க இல்லையா, ஒருத்தவங்க பாடி ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் ரிலேட்டடான அதாவது பெயின், ரொம்ப பெயினா இருக்கு, அதுல இருந்து எப்படி ரிலீவ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க 2வது வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து லோக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பெயின் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் பெயின், இது வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு ரிலவெண்டானது இது பண்ணிக்கலாம். இது வந்து ஜாயிண்ட் பெயின், இது வந்து டூத் பெயினுக்கு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் ஹெட்டேக்கு, இது வந்து இன்சோம்னியா தூக்கம் வராத இருக்கவங்களுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு, இது வந்து ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மாதிரி பெயின் ப்ரோக்ராம்ஸ்ல இது எல்லாமே கவர் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த கிரானிக் பெயின் இதை வந்து நம்ம இது பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம்னா, இங்கே இமேஜ்லயே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடிசிவ் டேப்ஸ் போட்டுக்கிறதோ இல்ல இயர் கிளிப்ஸ் போட்டுக்கிறதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இயர் கிளிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம காதுல வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ரெண்டை வந்து நம்ம இந்த டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம் இதுல டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இதுல வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப நான் ஆக்சுவலா நான் வேற ப்ரோக்ராம்க்கு பிரேஸ்லெட் போட்டிருக்கிறதால அந்த பிரேஸ்லெட் ப்ரோக்ராம் உங்களுக்கு டெமோவா காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த இயர் கிளிப்ஸோ இந்த மாதிரி அடிசிவ் டேப்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரோட்ஸ் எங்க வந்து ப்ராப்ளம் இருக்கோ, பெயின் இருக்கோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரோட்ஸை இதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண பிறகு இது வழியா அந்த ப்ரோக்ராம் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அந்த செல்ஸ்க்கு வந்து சென்ட் ஆகும். இப்ப நம்ம அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்க்கு வந்து சொன்னாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அப்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியா ரிலீவ் ஆகணும் அப்படின்னா, இந்த லேர்னிங்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க தனியாவே வந்து ஸ்ட்ரெஸ் அக்யூட்னு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஈவன் இப்ப வந்து லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கு, நமக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு ஃபோக்கஸ் இல்ல, கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகுது அப்படின்னா, இதுல இருக்க மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் சிஸ்டம்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்னு காட்டிடுறேன். இப்ப பாருங்க, இதுலயே போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட் வந்து வேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்ப நான் என் கையில வந்து பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோடு வந்து இதுல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோட் தனியா இருக்கும், நம்ம இந்த பிரேஸ்லெட்ல ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்ப நான் இதை ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும், கிரீன் லைட்டும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஃபுல்லா.
கிளவுட்ல இருந்து இந்த இதுக்கு வந்து டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து இதுக்கு டிவைஸ்ல டவுன்லோட் ஆயிட்டு அப்படின்னே இங்க நீங்க ப்ரோக்ராம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாத பார்க்கலாம். அப்ப அதுக்குள்ள போனோனே என்ன இருக்கணும், இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15%ல தான் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 15%ல இருக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் ஒரு அப் டு 60 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நாங்கலாம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எங்களுக்கு 15%லேயே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி அது ஃப்ளோ ஆயிருக்கா இல்ல இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்னா அது வந்து ஒரு மெசேஜ் குடுத்துரும் கீழ. ஃப்ரீக்வென்சி ஜெனரேட்டட் பட் கரண்ட் இஸ் நாட் ஃப்ளோயிங்ன்னு வரும். சோ அந்த மெசேஜ் வந்து இருக்கும்போது நம்ம அந்த இன்டென்சிட்டி இன்கிரீஸ் வந்து பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுலயே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீக்வென்சி இஸ் ஜெனரேட்டட் ஆனா கரண்ட் இஸ் நாட் ஃப்ளோயிங். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்க இந்த பிளஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். சோ இத நான் இங்க இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னா இது ஒரு பாயிண்டா இங்க வந்து 5 இன்கிரீஸ் ஆகும். சோ அப்ப அது இன்கிரீஸ் ஆக கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ இங்க என்னுடைய பிரிஸ்டல் டைப் இது பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். இப்ப என்னுடைய செல்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இதுதான் இங்க ஃப்ரீக்வன்சி. இப்ப பாருங்க 826 ஹெர்ட்ஸ் வந்து காட்டுது. கொஞ்ச நேரத்துல அது ஏறலாம் இல்ல இறங்கலாம். அக்கார்டிங் டு மை செல்ஸ் அது வந்து அட்ஜஸ்டபிள். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்ப பாருங்க 895க்கு மாறி இருக்கு. சோ இந்த 56 மினிட்ஸ் இந்த டைம் பீரியட்ல இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஆயி டைம் அது ப்ரோகிராம் ரன் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிடும். சோ அதுக்குள்ள எனக்கு இப்ப பாருங்க 218க்கு வந்துருச்சு. சோ எப்படி வேணுமோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளெக்சிபிள் அதிலே வந்து இது பண்ணிக்கும். அதுதான் இந்த ஏஐ உடைய இதுவே. இப்ப இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இங்க வந்து திரும்ப மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாரி 2வது வாட்டி மெசேஜ் வந்தா நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து கட் ஆஃப் மோட் மாரி. இப்ப எனக்கு இப்ப தேவையில்ல அது அப்படின்னு நினைச்சிருக்கிறதால அந்த இடத்துல வந்து அத ஸ்டாப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆயி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த மாரி எல்லாமே இதுல வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறதால நம்ம வெறும் என்ன பண்ணணும், அந்த எந்த ப்ரோகிராம் வேணுமோ அத செலக்ட் பண்ணி ரன் பண்ணணும். இப்ப பாருங்க நான் பேசிட்டே இருந்தேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. சோ இந்த மாரி தான் இந்த ப்ரோகிராம்ஸ வந்து ரன் பண்ணும். சோ இது வழியா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீவ் பண்ணிக்க முடியும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ ரிலேஷன்ஷிப்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு என்னலாம் ப்ரோகிராம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சோல் சைக்கிள் இருக்கு. ஸோ சோல் சைக்கிள்லாம் மெயினா பார்த்தீங்கன்னா, முக்கியமா அவங்களுடைய மைண்ட் வந்து காமா இருக்கணும். அவங்களுடைய செல்லுலார் லெவல்ல அவங்க வந்து பீஸ்ஃபுல்லா அவங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த சோல் சைக்கிள் ப்ரோகிராம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதாவது அக்செப்டன்ஸ் இருக்கு. ஒருத்தவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் பண்ணுது. அவங்க வந்து ஹேப்பியா ஃபீல் பண்றதுக்கு, அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு, இன்னர் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மாரி மல்டிபிள் ப்ரோகிராம்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து அக்செப்டன்ஸ் செலக்ட் பண்றேன்னா, அதே மாரி தான் இருக்கும். இந்த மாரி பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கணும். 51 மினிட்ஸ் ப்ரோகிராமு. அகைன் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ப்ரோகிராம் வில் பி டிரான்ஸ்மிட்டட் டூ டிவைஸ். டிவைஸ்க்கு வந்த பிறகு நான் முன்ன காட்டுன மாதிரியே தான் அது வந்து எல்லாமே இன்பில்ட்டா செட் பண்ணியிருக்காங்க. டைமிங் ஆகட்டும், இந்த எனர்ஜி இந்த இது ஃப்ரீக்வன்சி ஆகட்டும் எல்லாமே இன்பில்ட்டா இருக்கு. அதனால நம்ம அது எதுவுமே ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்ல. இதுல எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இத பாட்டு நம்ம எந்த வொர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே, இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே பண்ணாது. நீங்க பாட்டுன்னு இத வந்து நீங்க ப்ரோகிராம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வொர்க்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுல இப்ப நம்ம சப்போஸ் வந்து வெளியில இருக்கோம், நம்ம மீட்டிங்ல இருக்கோம். அப்ப வந்து நம்மளால வந்து இந்த பிரேஸ்லெட் வேர் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாரி காயில் வந்து குடுத்துருக்காங்க. இது பேர் டெஸ்லா காயில். இந்த காயில் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ். சோ இப்ப இந்த ப்ரோகிராம்ல இருந்து வெளியில வந்துர்றேன். சோ இப்ப அந்த ப்ராப்ளத்துல இருந்தும் நம்ப ரிலீவ் ஆக முடியும். இப்ப அடுத்தது வந்து மணிக்கு சொன்னாங்க. சோ மணிக்கு மெயினா வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா, சக்ரா. அதாவது சக்ராஸ்ல பார்த்தீங்கன்னா, பேசிக் சக்ரா. அந்த மூலாதார சக்ரா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ ஒரு சக்ராக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த சக்ராஸ்ன்ற ப்ரோகிராம்க்குள்ள போனோம்னா, எல்லாமே தனித்தனியாவே ஒரு சக்ராவும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு மெயினா வந்து சர்வைவல்க்கு ஆகட்டும், இல்ல நம்மளுடைய இது அபண்டன்ஸ் நம்ம இது பண்ணணும். மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்டின்னா, நம்ம இந்த ரூட் சக்ரா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நாங்க தினமுமே நல்லா வந்து ரன் பண்ணி நெறைய ரிசல்ட்ஸ் இதுல பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல பார்த்தீங்கன்னா 33 மினிட்ஸ் தான். இந்த ப்ரோகிராம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, அகைன் இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட் டூ த டிவைஸ். டிவைஸ்க்குள்ள வந்துரும். அப்புறமேட்டு அந்த ப்ரோகிராம் அதுவே ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்க எதுவுமே இதுல வந்து பண்ண வேண்டிய வொர்க்கே இருக்காது. நம்ம ப்ரோகிராம் செலக்ட் பண்ணோம். கரெக்ட்டா பிரேஸ்லெட்ஸ் போட்டுருக்கோமா, இல்ல நம்ம இயர் கிளிப்ஸ் யூஸ் பண்றோமா, அதெல்லாம் மட்டும் தான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், எல்லாமே வந்து அதுல இன்பில்ட்டா இருக்கிறதால அதுவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஒன்ஸ் ப்ரோகிராம் முடிஞ்சிருச்சு அப்டின்னா கூட, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிக்கும். இப்ப சப்போஸ் நம்ம வந்து இதுல ப்ரோகிராம் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மொபைல் வந்து தேவை இருக்கு. மொபைலோடைய யூசேஜ் இருக்கு அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி இதுல
இதுல ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டாலுமே இந்த ப்ரோக்ராம் ஒன்ஸ் இந்த டிவைஸ்க்கு நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டைமிங் இதுல வந்து 51 மினிட்ஸ் இருக்கு, 45 மினிட்ஸ் இருக்குன்னா, அந்த டைமிங் வரைக்கும் அது ஃபுல்லாவே வந்து ரன் ஆயிட்டு தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால நமக்கு வந்து ப்ரோகிராம் ரன் ஆச்சா, ஸ்டாப் ஆயிடுச்சா அத பத்தி நம்ம வொரி பண்ணிக்கவே வேண்டியது. ஒன்ஸ் டிவைஸ் வந்துருச்சு அப்படின்னாவே, அதுலருந்து அந்த டைமர் வந்து ஃபுல்லா ரன் ஆயி தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாரி இதுல மல்டிபிள் ப்ரோகிராம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து வொர்க்குக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வொர்க் ரிலேட்டடா அப்டின்னா ஜாப்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஜாப் இருக்கு. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, ஸ்லீப்புக்கான இது ஸ்லீப்புக்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் புரோகிராம்ஸ் இருக்கு. இப்ப வந்து ஒருத்தவங்க நெகட்டிவா இருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் கிடைக்குமோ, இல்ல கரியர்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவங்க பிசினஸ்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்டின்னா, அவங்களுடைய நெகட்டிவிட்டி வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய நர்வ்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த புரோகிராம்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் நர்வ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த புரோகிராம்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரீம் டென்ஷன். ஒருத்தவங்களோட டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, செல்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ரொம்ப ஆக்டிவா ஆற மாரி ஆயிடும். அப்ப வந்து அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்ப அதுலருந்து அவங்க வந்து செட்டில் டவுன் ஆகணும், காம் டவுன் ஆகணும்னா, அப்ப அந்த டென்ஷன வந்து குறைக்கிறதுக்கு இந்த புரோகிராம நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எல்லா புரோகிராம்ஸும் நெறைய இருக்கு. நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த 229 புரோகிராம்ஸும் அவ்ளோ ஒரு என்ன சொல்றது? லேமேனுக்கும் புரியிற அளவுக்கு வந்து நேமிங் ஆகட்டும், புரோகிராமிங் ஆகட்டும் எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே வேண்டிய இப்ப இருக்கிற இதுல சிச்சுவேஷனுக்கு நீட் ஆஃப் தி ஹவர்க்கான புரோகிராம்ஸ் இதுல இருக்கு. ஸோ இதுல இது ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். அதாவது பிங் புரோகிராம் அதாவது இந்த செல்லுலார் லெவலுக்கு நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா, இதோடைய கான்செப்ட்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம எப்படி வந்து இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இது செல்ஸ்ல வந்து சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? நம்ம எங்க இருந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, மாலிக்யூல்ஸ் எங்கருந்து வந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எங்கருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ட்ரில்லியன் செல்ஸ்ல தான் நம்ம இந்த பாடி வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்த ட்ரில்லியன் செல்ஸ்லயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 80% எவ்வளோ இருக்கு? 20% எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 80, 20 ரூல் நல்லாவே தெரியும். ஸோ 80% நம்ம பாசிட்டிவிட்டி நோட்ல இருக்கிறோமா? இல்ல 80% நெகட்டிவ் நோட்ல இருக்கிறோமான்றத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம 80% நெகட்டிவ் நோட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான விஷயத்த தான் நம்ம வந்து பிசிக்கல் ரியாலிட்டில மெட்டீரியல் வேர்ல்ட அட்ராக்ட் பண்ணுவோம். அதே வந்து 80% பாசிட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து சேலஞ்சஸே இல்லாத, சேலஞ்சஸ் இருந்தாலும் ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துர முடியறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அமையும். அப்ப நம்மள சுத்தி நெறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம அதுலருந்தே தெரிஞ்சுக்கலாம் 80% எந்த அளவுல நம்ம இருக்கிறோம் அப்டின்னு. அப்ப இங்க இந்த இது எப்படி நமக்கு ஹீல் யூஸ் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் அத வந்து நம்ம ஒரு செல்ஸ்லயும் இந்த 80% நெகட்டிவிட்டி ஸ்டோர் ஆயிருக்கு அப்டின்னு சொன்னா, அத வந்து நம்ம எந்த புரோகிராம்ஸ் நம்ம செலக்ட் பண்றோமோ, அது வழியா அந்த இன்ஃபர்மேஷன நம்ம சென்ட் பண்ண நம்மளுடைய செல்ஸ்ல இருக்கிற அந்த 80% ஆஃப் நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் இது வந்து வெறும் ரெட்யூஸ் ஆகுறது மட்டும் இல்ல, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரீசெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்க வந்து வாட்டர் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம என்ன சொல்றோமோ, அது வந்து அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து அது குடுக்கும்ன்றதெல்லாம் டாக்டர் சயின்டிஸ்ட் எமோட்டோ அவங்கலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈவன் ப்ரூவன். ஸோ அப்படிதான் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. 70% மோர் தென் 70% வாட்டர் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய பாசிட்டிவ் இத வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப இந்த ஹீலி என்ன பண்ணுதுன்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் சென்ட் டூ த பாடி செல்ஸ். அப்ப அந்த செல்ஸ்ல வந்து அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்து கீப் ஆன் நம்ம வந்து குடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓவர் த பீரியட் இந்த 80% நெகட்டிவிட்டியா இருந்தாலுமே, இட் வில் பி ரீரிட்டன் வித் த பாசிட்டிவ் புரோகிராம்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அப்ப அது வந்து ஓவர் பீரியட் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாத நீங்க ஒரு ஆக்ஷனபிளா ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷனா வந்து நீங்க வந்து மாறிடுவீங்க. எதுவுமே உங்களுக்கே மாறுதல் வந்து உருவாயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியாவே அதுல பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த செல்லுலார் லெவல்ல இது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா அது ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்ல விருப்பப்பட்டேன். இப்ப அடுத்தது வந்து நம்ம ப்ளூ ஆப்புக்கு போகலாம். இப்ப இந்த செல்ஸ்லாம் எப்படி நம்ம செல்ஸ்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வர முடியுமோ, அதே மாரி நம்மள சுத்தி இருக்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்லயும் நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ இது அதனால தான் இது ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான 2த்தையும் பேலன்ஸ் பண்றது. பிசிக்கல் லேயர்ல நம்மளுடைய பிசிக்கல் பாடியில செல்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்றோம். அதே நேரத்துல நம்மள வந்து சுத்தி இருக்க கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடலான அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்லயும் வந்து இருக்கிற மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிலாம் வந்து நம்ம அதுலயும் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம சென்ட் பண்றோம். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா,
இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இது பிரேஸ்லெட்ஸோ ஏதோ தேவையில்ல. வெறும் இது டிவைஸும், மொபைல் இதுவும் மட்டும் போதும். இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எனர்ஜிஸ் வந்து சென்ட் பண்ணிடுறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய ப்ரொஃபைல் இதுதான் வந்து ப்ரொஃபைல் கிரியேஷன். இதுதான் இவங்களுடைய ஆரா. ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஒருத்தவங்களுடைய ஆரா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரீச் ஆயிடும். எப்படி ஒருத்தவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொபைல் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கோ, அவங்களுடைய நம்பர் யார்கிட்டயாவது அவங்க ஃப்ரெண்டுக்கோ, ஃபேமிலியோ இருக்கும்போது, அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு மட்டும் ரீச் ஆகுதோ, அதே மாரி நம்மளுடைய ஆறான்றது எல்லாருக்குமே யூனிக். அது ஒன்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ட்டா, அவங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆரா அனாலிசிஸ். சார் வந்து காட்டுனாங்க இல்லையா? ஆரா அனாலிசிஸ்ல ரிப்போர்ட்ல என்ன மாரிய அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்ட் இருக்கு, இது அவங்களுடைய சக்ராஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தெள்ளந்தெளிவா ஒருத்தவங்களுடைய டீப்பர் இன்னர் லேயர்ல இருக்கிறத கூட அது வந்து கொண்டு வந்து மிரரா வந்து கொண்டு வந்து குடுத்துரும். அதனால தான் இத என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய இன்ஃபர்மேஷனும் வந்து வெளியில சொல்றதுக்கே முதல்ல அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும். ஏன்னா, இது எல்லாமே அவங்களுடைய இன்பில்ட்டான விஷயம் வந்து இருக்காது. ஸோ, இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பண்றோம். இவங்களுடைய சக்ராஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியப்படுத்தும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு என்ன மாரியான சொல்யூஷன் இப்ப இதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா, சொல்யூஷன் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ப்ராப்ளம் மட்டும் தெரிஞ்சு ஒண்ணுமே நமக்கு ஹெல்ப் ஆகாது. நமக்கு சொல்யூஷன் தான் முக்கியம் இல்லையா? ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஒரு சக்ராஸ்க்கும் என்ன ப்ராப்ளம், அவங்களுடைய மைண்ட் இப்ப பிரசன்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்கு, அதுக்கு டிசைர்ட் ஸ்டேட்ட அவங்க எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சக்ராஸ்க்குமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க D1, E6 இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்டின்னா, இவங்களுடைய இந்த பிரசன்ட் ஸ்டேட்டுக்கான விஷயம் வந்து, அதாவது கரண்ட் அவங்களுக்கு வந்து கார்மிக் லெவல் சொல்லுவோம். கார்மிக் லெவல்ல இருந்து இந்த பேட்டர்ன் அந்த தாட் பேட்டர்ன் வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்டின்றது, இது வந்து தெள்ளந்தெளிவா குடுக்குது. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு இதுலயும் வந்து, அந்த எந்த லேயர்ல இருந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? டிஎன்ஏல வந்து ஆன்செஸ்டர்ஸ் உடைய இது இருக்கும். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் உடைய இது இருக்கும். அதே மாரி தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுலயும் வந்து ஒவ்வொருத்தருடைய லேயர் எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அத நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து சேலஞ்சஸ் வருது. நமக்கு வந்து எனர்ஜி பிளாக்கேஜஸ் உருவாகுது. அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கிற தாட் பேட்டர்ன்ஸ எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதுல வந்து இருக்கும். ஸோ இப்ப அந்த டிசைட் ஸ்டேட்ன்றத நம்ம வந்து சொல்ல அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கிற அன்னெசெசரி தாட் பேட்டர்ன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்ப நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப நம்ம இத எப்படி இது ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வைப்ரேட் தான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டெமோ பர்ப்பஸ்க்கு 17 செகண்ட் செலக்ட் பண்றேன். இப்ப நான் குடுக்குறேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசைட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு தாட் பேட்டர்னுமே, இப்ப அவங்களுக்கு பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு தாட் பேட்டர்னுமே, டிசைட் ஸ்டேட்ல இருக்கிற அந்த அஃபர்மேஷன் பாசிட்டிவ் தாட் பேட்டர்னால ரீரைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நான் இங்க வந்து வைப்ரேட் பண்ணி நான் ஃப்ரீக்வன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஒரு நாளும் நம்ம சென்ட் பண்ண அந்த டிசைர்ட் ஸ்டேட்ல இருக்கிற அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஒரே இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓவர் த பீரியட் அது நல்லா வந்து ஆணி மரத்துல அச்சு அடிச்ச மாரி சொல்லுவாங்களே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இந்த மரத்துல வந்து பதிஞ்சிருச்சுன்னா, அது வந்து அழியவே அழியாது. அந்த மாரி வந்து அந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சப்கான்ஷியஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கான அவுட்புட் வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ல ஈஸியா வந்து தெரியறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாரி தான் இது வந்து அவங்களுடைய ஆரா அனாலிசிஸ். இன்னொன்னு முக்கியமா வந்து அந்த கோச் அனாலிசிஸ் வந்து சார் காட்டுனாங்க இல்லையா? சக்சஸ் அனாலிசிஸ். இதுல எப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ஃபோக்கஸ் அதாவது அவங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அத இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல குடுக்கலாம். இப்ப நான் இதுலயே இருக்கிற இன்பில்ட்டா இருக்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ டிசர்வ் டூ பி வெல்தி அண்ட் ஹேப்பின்றத நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இப்ப நான் செலக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணும்போது, அவங்களுடைய அனாலிசிஸ்ல இங்க நமக்கு காட்டிடும். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது இந்த இன்டென்ஷன் அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் வேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காரணம். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இது. அதாவது இவங்க நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க எல்லாத்துலயும் பொட்டன்ஷியல் சூப்பரா இருக்கு. செல்ஃப் வொர்த் நல்லா இருக்கு. கோல்ஸ் நல்லா இருக்கு. எமோஷனல் பேலன்ஸ் சூப்பரா இருக்கு. ஆனாலும் பினான்சஸ்ல இன்னும் அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. சோ அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரே நிமிஷம். சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஏரியால வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அது வந்து பின் பாயிண்ட் பண்ணியே சொல்லியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் ஒரு டெமோ பர்ப்பஸ்க்கு நான் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லன்னா வெறும் பினான்சஸ் மட்டும் செலக்ட் பண்ணாவே போதும். நான் இப்ப வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னலாம் அடுத்த செக்மென்ட்ல வரும்ன்றத காட்டுறதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஈலி கிட்ட
டீப்பரா அனலைஸ் பண்ணேன். எல்லா ஏரியாஸ்லயுமே எனக்கு வந்து கவர் பண்ற மாரி, இத வந்து எனக்கு பொட்டன்ஷியலா என்ன ப்ராப்ளம்? அத எப்படி செக்மெண்ட்ட வந்து பிரிக்கிறதுன்றது கேட்கிறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு பாராமீட்டர் சொல்லுவோம். அது கீழ வந்து சப் பாராமீட்டர்ஸ். திமேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அந்த திமேட்டிக் ஃபீல்டு கீழ சப் பாராமீட்டர்ஸா இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள 3 இருக்கு. ஃபினான்சஸ்ல 3 இருக்கு. பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல 3 இருக்கு. இப்ப பாருங்க, அவங்களுக்கு ஃபினான்சஸ் சொல்லியிருந்தது இல்லையா? இப்ப இதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரொஃபஷன்ல 94 என்ட்ரீஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இதுல இருந்து 2 அஃபர்மேஷன எனக்கு செலக்ட் பண்ணி இங்க நம்ம ஏன் 2 செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு இதுலயுமே வந்து நெறைய எக்கச்சக்கமான வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாவே குடுத்துருக்காங்க. இதுல இந்த நம்ம எந்த ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் நம்ம குடுத்துருக்கோமோ, அந்த இன்டென்ஷன என்னோட பயோஎனர்ஜெடிக் வில்ல நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்டின்னா, எனக்கு 2 அஃபர்மேஷன வந்து செலக்ட் பண்ண நம்ம வந்து ஈலி கிட்ட சொல்லிறோம். சோ அப்ப நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அது என்ன பண்ணும்னா, அந்த ஒரு செக்மென்ட்க்கு ஏத்த மாரி 2 பாசிட்டிவ் அஃபர்மேஷன கொண்டு வந்தோம். சோ அப்ப பாருங்க, நீங்களே நெனச்சு பாருங்க. 10 திமேட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுல ஒண்ணொண்ணுத்துலயும் வந்து 3 சப் பாராமீட்டர்ஸ் இருக்கு. அப்ப ஒண்ணொண்ணுத்துக்கும் 2 அஃபர்மேஷன் கேட்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட வந்து நீங்க இதிலயே பாருங்க எவ்வளோ அஃபர்மேஷன்ஸ் வரும். மோர் தென் 60 கிட்ட வந்து அஃபர்மேஷன்ஸ் வரும். அப்ப இன்னைக்கு இருக்கிற டே டு டே லைஃப் ஸ்டைல்ல, ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைல்ல நம்ம வந்து இத ஒரு நாள் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு கூட நமக்கு வந்து டைமே இருக்காது. ஆனா நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சி மாத்தணும். நமக்கு வந்து எல்லா நம்மளுடைய சேலஞ்சஸும் ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்டின்னா, நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமா, அத்தியாவசியமா தேவையில இருக்கும். அப்ப என்ன பண்ண போறோம்? வெரி சிம்பிள். இதுல ஒரு ஸ்மார்ட் வேவே நம்ம வைப்ரேட் பண்றதுதான். இத்தனையும் வந்து நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். வைப்ரேட் அப்டின்னு சொல்லி குடுத்தாவே போதும். என்ன டைமிங் செலக்ட் பண்றோமோ, அந்த டைமிங்க்கான அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாரி நம்ம ரிப்பீட்டடா ஒரு வாட்டியும் டெய்லி நம்ம சென்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இப்ப எந்த அஃபர்மேஷன நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வர ஆரம்பிச்சுரும். இப்ப இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, நாங்க தினமும் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தினமும் ரன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப லேகிங்கா இருந்தது. இப்ப அத்தனை இதுவும் நம்ம வந்து செக்மெண்ட் வந்து கிரீனா மாறிட்டு வரத நம்ம பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, இவங்களுக்கு நான் வந்து வைப்ரேட் குடுக்குறேன். ஸோ வைப்ரேட் குடுத்தோனே 17 செகண்ட்ஸ். ஜஸ்ட் 17 செகண்ட்ஸ்க்கு தான் குடுக்குறோம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சார்ட் வந்து நான் காட்டுறேன். எவ்வளோ தூரம் சேஞ்சஸ் இருக்கு. சேஞ்சஸ் இப்பவே ஆன் ஸ்பாட்ல வந்து உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இத்தன அஃபர்மேஷன்ஸும் அவங்களுடைய பயோஎனர்ஜெடிக் ஃபீல்ட்ல வந்து ஃப்ரீக்வன்சியா சென்ட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப பாருங்க, நான் அதே இன்ஃபர்மேஷன நான் செலக்ட் பண்றேன். ஐ டிசர்வ் டூ பி வெல்தி அண்ட் ஹேப்பி. ஸோ திரும்ப ரீஅனாலிசிஸ் பண்றோம். இப்பதான் நம்ம வந்து ரன் பண்ணோம் 17 செகண்ட்ஸ். இப்பவும் அது என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, ஃபினான்சஸ் தான் கவனிக்கணும் அப்டின்னு சொல்லி. அப்பன்னா என்ன என்ன அர்த்தம்? இன்னும் டீப்பரா அவங்களுக்கு ரன் பண்ணிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இப்ப போன வாட்டி பார்த்தீங்கன்னா, இருந்தது எல்லாமே இருக்கு. கரியர் வந்து ஒரு லேயர் வந்து கம்மியா இருந்தது. இப்போ அதுக்குள்ள கரியர்ல ஒரு லேயர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஃபினான்சஸும் நல்லா கவனிக்கணும் அப்டின்றது வந்துரும். ஸோ இந்த மாரி தான். நம்ம இத ரன் பண்ண அதுல அவங்களுடைய இதுல வந்து பயோலஜிக்கல் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் வரத பார்க்க முடியும். ஸோ இதுலயே வந்து நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இவ்ளோ புரோகிராம்ஸ் இருக்கு. 229 புரோகிராம்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல எனக்கு எது உடன்பட்டது, எனக்கு எது தேவை அப்படின்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, ஆல் ஈலி புரோகிராம்ஸ் இங்க இருக்கு. இத நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 1 வீக்குக்கான ஷெட்யூல வந்து அது வந்து கிளியரா போட்டு குடுத்துரும். ஸோ 1 வீக்குக்கு நான் என்னென்ன மெயின் புரோகிராம்ஸ் வேணும், அந்த மெயின் புரோகிராம்ஸ்ல சப் புரோகிராம்ஸா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 புரோகிராம்ஸ் வந்து அதுவே ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்ப பாருங்க, ஸ்டிமுலேஷன், டீப் சைக்கிள் இதெல்லாம் வந்து குடுத்திருக்கு. ஸோ இப்ப வந்து நான் இது வந்து 5 டேஸ்க்கான டே புரோகிராம்ஸ். இப்ப 5 டேஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேஷன் புரோகிராம் வேணும் அப்டின்னா, திரும்ப அகைன் நான் இதுல போயிட்டு இதுலயே இருக்கும். லோக்கல் ஸ்டிமுலேஷன் இதுல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இத பாருங்க, ஸ்டிமுலேஷன் புரோகிராம். இப்ப நான் இத ரன் பண்றேன் அப்டின்னா, பெர் டேக்கு 5 புரோகிராம அதுவே ஐடென்டிஃபை பண்ணி குடுத்துரும். அதுவும் பெர்சன்டேஜோட குடுக்கும். அதாவது இப்ப வந்து செல்ஸ்ல வந்து பெர்சன்டேஜ் வந்து காட்டுனாங்க இல்லையா? ஸ்ட்ரக்சர் கிராஃப்ல. அதே மாரியே இவங்களுக்கு எந்த பெர்சன்டேஜ்ல ஹையரா இருக்கு பாருங்க. 51% வந்து இந்த புரோகிராம்க்கு குடுக்கணும். 36% வந்து டூத் இதுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்டின்ட்டு ஒரு புரோகிராமுக்குமே அது வந்து குடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பெர் டேக்கு இந்த புரோகிராம்ஸ நம்ம டைரக்ட்டா இங்க இருந்தே ரன் பண்ணிக்கலாம். இப்ப இது கூடவே மைண்டுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் ஆகட்டும், நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆகட்டும், அதையும் நம்ம வந்து பேலன்ஸா வந்து பார்த்துக்கணும். அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ்ன்னு இருக்கு. ஹோமியோபதிக் சைக் இருக்கு. அப்புறம் நம்ம கரேஜ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும் புரோகிராம் இருக்கு. ஈவன் வந்து நம்மளுடைய ஜெம் ஸ்டோன்ஸ் பத்தியும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம வந்து இந்த டைம்ல இந்த பிளானட்டரி ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அதுக்கு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா,
நம்ம சில ஜெம் ஸ்டோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டைமும் நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வேண்டிய அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு இத நம்ம அனலைசிஸ் பண்றோம் அப்படின்னாவே, அந்த வந்து என்ன ஜெம் ஸ்டோன்ஸ் தேவைன்றது சொல்லிடும். இப்ப இவங்களுக்கே பேட்ச் ஃப்ளவர் நம்ம பண்றோம்னு பாருங்களேன். இவங்களுக்கு வந்து மைண்ட் எப்படி வந்து இருக்கு? இப்ப பிரசன்ட் ஸ்டேட்ல அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர் ரெமிடிஸ் வேணும் அப்படின்றத இதுவே சொல்லிடும். பாருங்க, இவங்களுக்கு வேண்டியது ஆலிவ் இந்த மாரி இது ப்ரோகிராம்ஸ் அதுவே குடுத்துரும். இப்ப இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்ப ஒரு டைமும் அத வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதோட சிம்ப்ளிஃபைடான விஷயம் வைப்ரேட். ஸோ நம்ம வைப்ரேட் குடுத்தோம்னா, இது அத்தனையுமே அவங்களுக்கு இந்த எசன்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வன்சியா அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஸோ இந்த மாரி நம்ம நெறைய இத சொல்லிட்டே போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்ப பிசினஸ் சூட்டுன்னு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, இல்ல பிகினரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல இன்னும் இன் டெப்த் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா, அதுக்கு வந்து நெறைய டைம் தேவ. அதுல இருந்தும் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிய எப்படி நம்ம இன்கிரீஸ் பண்ணி, நம்ம எப்படி நம்மளுடைய பிசினஸ் வந்து சேலஞ்சஸ் இல்லாத ஸ்மூத்தா கொண்டு போறதும், அத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோடைய இதுக்கு. இப்ப அடுத்தது ஒரே ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, இது பேர் வந்து மேக் ஹீலி. இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா, இதுலயே வந்து நெறைய புரோகிராம்ஸ் இருக்கு. இது வந்து 4 பக்கமும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எமிட் பண்ணும். அதாவது 3 மீட்டர்ஸ்க்கு வந்து இதுல இருந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எனர்ஜி வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கோம். இதுல வேண்டிய புரோகிராம்ஸ் இப்ப நம்ம இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டி புரோகிராம்ஸ் வந்து சூப்பர் டூப்பரா வேலை செய்யுது. ஸோ அந்த புரோகிராம நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்டின்னா, இதுல இருந்து நம்ம இந்த இந்த 3 ஃபீட்ன்னு 3 மீட்டர்ஸ்னா பாத்துக்கோங்களேன். 9 ஃபீட்டுக்கு வந்து யாருடைய ஆறாலாம் உள்ள வருதோ, யாருடைய இதெல்லாம் உள்ள வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இதுல இருந்து அவங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதான் நம்ம சொன்னோம்ல, அண்டத்துல இருக்கறது தான் பிண்டத்துல இருக்குன்னு சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாரி தான், இப்போ நமக்கு இந்த எனர்ஜி ஃபீல்டு நம்மளுடைய இந்த பாடி ஃபீல்டுலயும் சரி, நம்மளுடைய பயோஎனர்ஜி ஃபீல்ட்லயும் வந்துருச்சு அப்டின்னா, நம்மளுடைய யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சு அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேண்டியது மேனிஃபெஸ்ட் பண்றது நம்ம கண்கூடா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓவர் டூ சார். எனி டவுட்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். தேங்க் யூ சோ மச். ஓகே, ஓகே. தேங்க் யூ வெரி மச். ரைட், ஓகே. ஸோ இதுவரைக்கும் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இது தியரிட்டிக்கலா எப்படி அதோட சயின்ஸ் பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்றது பார்த்தோம். பிங்க் ஆப்பு, ப்ளூ ஆப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சேலஞ்சஸ், அது பிசிக்கல் சேலஞ்சோ, இல்லை மென்டலோ, எமோஷனலோ, இல்லை நம்ம பண பிரச்சனையோ, இல்லை ஒர்க் ப்ரெஷரோ, இல்லை ரிலேஷன்ஷிப்போ, எந்த மாதிரி சேலஞ்சு வந்தாலும் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ஆப் இருக்கு, அது எப்படி ஏஐ டெக்னாலஜி மூலமா ஒர்க் பண்றது அப்படின்றத டைரக்டாவே உங்களுக்கு வந்து இது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மூலமாவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணலாம்னா, அந்த பேலன்ஸ், இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, பேலன்சிங் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற ஆவராவை பேலன்ஸ் பண்ணுதான். இப்போ பிசிக்கல் ப்ராப்ளம் போது அதில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், பாடி அவேர்னஸ், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீலியில் இருக்கிற ஒரு சில ப்ரோக்ராம், டீப் சைக்கிள்ஸ், மெரிடியன்ஸ், டைஜஸ்டிவ் சப்போர்ட், இதெல்லாம் வந்து ரன் பண்ணலாம். சப்போஸ் எத்தனைக்கு எனர்ஜி சைடில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோ, நர்வஸ் சிஸ்டம், எனர்ஜெட்டிக் பூஸ்ட், ரிலீஸ், ஆக்டிவேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எமோஷனல் லெவல் ப்ராப்ளம் அப்படின்னா அதில் இந்த சால்ட் ஒரு மெத்தட் இருக்கு. அது மாதிரி சுவிட்சர்லாந்து சால்ட்ஸ்னு இருக்கு, பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி இருக்கு, ஆர்ஆ ஸ்கேன் பண்ணிக்கலாம். மென்டல் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு ஹீலிங் மூலமா அந்த கோச் அனலைசிஸ், மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆ சக்கரா ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேஷன், இதெல்லாம் வந்து டீப்பா உள்ள எந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி இங்க ப்ரோக்ராம் இருக்கு. ப்ரோக்ராம் மூலமா அது எப்படி போகும்னா, ஒன்றும் இல்லை, அது என்ன ப்ரோக்ராம், என்ன ஃப்ரீக்வன்சி, ஏன்னா நம்ம உடம்பு வந்து என்ன ஃப்ரீக்வன்சி சொன்னா 62 to 72 மெகாஹெர்ட்ஸ். அது மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கா இல்ல எப்படி இருக்கு, அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி இல்ல ஆப்டிமலா இல்லை அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த குவாண்டம் சென்சார் மூலமா நம்ம உடம்புல இருக்கிற பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி என்ன இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி வேணுமோ இதை தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அந்த ஃப்ரீக்வன்சியை தான் பாடிக்கு சென்ட் பண்ணுது டைரக்டா. அப்போ பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ணுது. பட் இது இல்லாம செல்லுலார் லெவல்ல சரி பண்ணோம் அப்படின்னப்போ டைரக்டா அந்த அந்த பிரேஸ்லெட் அது வந்து அதான் வந்து இப்போ அது மூலமா கனெக்ட் பண்ணி எனர்ஜியை, அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து சென்ட் பண்றது. அப்போ அந்த உள்ள இருக்கிற செல்லுலார் லெவல்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு இருக்கிற வேரியஸ் ப்ரோக்ராம் மூலமா பண்ணலாம். டிஸ்டன்ஸ் மூலமா அது எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டா, இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா அது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய படுக்கையில போட்டுட்டு
வேற ஏதோ ஒரு வேலை பண்றாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் வருது. குழந்தைக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ன்னு ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கலாம். குழந்தை இல்ல மலம் இதெல்லாம் கழிச்சிருக்கலாம். இல்ல அந்த குழந்தை ஏதோ எறும்பு கூட கடிச்சிருக்கலாம். அப்போ இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, அப்போ எங்க இருந்தாலும் அவங்க வந்து அந்த கனெக்ஷன்லயே இருப்பாங்க. அது மாதிரி ஆட்டம். ஒரு ஆட்டம் எடுத்து அதுல ஒரு பார்ட்டிகிள பிரிச்சு, ஒண்ணு இங்கேயும், இன்னொன்னு அமெரிக்காவும் வச்சோம்னா, இதுல என்ன எஃபெக்ட்டோ அது அங்கேயும் தெரியும். நம்ம இந்த டைம், டிஸ்டன்ஸ் அதெல்லாம் எல்லாமே பண்றதுக்கு இதுக்கு பேரு தான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட்ன்னு பேரு. பட் இப்ப சொன்ன நிறைய விஷயங்கள பார்த்தோம்னா உங்களுக்கு இவ்ளோ விஷயம் இருக்கு. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாமே ட்ரெய்னிங் இருக்கு. எப்படி ட்ரெய்னிங் எடுத்துக்க முடியும்னா, இதுக்கு அப்பப்போ ப்ராடக்ட் ட்ரெய்னிங். ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும். இப்ப நாங்க வந்து 1 1/2 மணி நேரத்துல ஃபாஸ்ட்டா என்ன முக்கியமான டெலிவரி பண்ணணுமோ அத சொல்றோம். பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து என்ன விஷயம் தேவை? அதாவது இது தெலுங்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு. ஸோ வேரியஸ் லாங்குவேஜ்ல வந்து இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம் நடக்கும்போது, அந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம நீங்க அட்டெண்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா இந்த ட்ரெய்னிங் நேரடியாவும் இருக்கு, Zoomலயும் இருக்குங்க. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். குவாண்டம் என்டாங்கிள்மென்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் ஹீலிங். இந்த ஹீலிங் டிவைஸ்னால என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்கணும். 1 இந்த ஹீலிங் உங்களுக்கு. இந்த ஹீலிங் மூலமா உங்களுக்கு ஏற்படுற சேலஞ்சஸ நீங்க இங்க வந்து ஓவர் கம் பண்ணலாம் யூசிங் திஸ் டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமா அது பிங்க் ஆப்போ இல்ல ப்ளூ ஆப்போ அதை யூஸ் பண்ணி உங்களை நீங்க சரி பண்ணிக்கலாம். 1. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலிக்கும், உங்க ஃபேமிலில இருக்க உங்க ஃபேமிலி எத்தனை மெம்பர் இருக்காங்க எல்லாமே இது வந்து வெல்னஸ் டிவைஸ். அப்போ உங்க ஃபேமிலில அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த காம்ப்ளிகேஷனுக்கு என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா ரன் பண்ணும் போதும் அதையும் சரி பண்ணலாம். இது உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கு மெத்தட் எல்லாருக்குமே இந்த டிவைஸை ஒரு ப்ரோஆக்டிவா வெல்னஸா இதை வந்து யூஸ் பண்ண வருமுன் காப்போம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க போறதை விட வர்றதுக்கு முன்னாடி நம்மள வந்து பாதுகாப்பு இல்ல சின்ன சிம்டம்ஸ் ஏதோ ஒரு டிஃபிகல்ட் இருக்குன்னா சரி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க சர்வீஸாகவும் பண்ணலாம். ஏன்னா இதை வாங்கி நீங்க உங்களுக்கு யூஸ் பண்றீங்க, உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் யூஸ் பண்றீங்க. இதையே நீங்க வந்து இந்த சர்வீஸை எப்படி வந்து ஒரு ரேக்கி ஹீலர் இருக்காங்க, ஒரு பிராணிக் ஹீலர் இருக்காங்க, ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அத மாதிரி இதையே கூட நீங்க வந்து சர்வீஸ் பண்ணி அது மூலமாவும் பிசினஸும் நீங்க பண்ணலாம். பட் அதுக்கும் மேலேயும் இதையே வந்து ஒரு பிசினஸா இது சர்வீஸ் எல்லாமே ஒரு வேற மாதிரி நீங்க இந்த இந்த டிவைஸையே நீங்க சேல் பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கு. இல்ல நான் ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணேன், இவ்வளவு சார்ஜ் வாங்கினேன், அவங்க இந்த டிவைஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் அந்த லிங்க்கை நீங்க யூஸ் பண்ணி அவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அது நீங்க பிசினஸா கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் நாட் அ கம்பல்சன், தட் இஸ் யுவர் விஷ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இருக்கு, நிறைய டெஸ்ட் மொழிஸ் இருக்கு. டைம் இருக்கான்னு பாக்குறேன். வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். பேசிக்கலி ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலூர்ல. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு பிரேம்சந்த் நபிராஜன் சார் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து கலைவாணி மேடம் வந்து கைட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அதுல இருக்கிறது இல்லாம நானே வந்து அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகி வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல நிறைய டெய்லி ஒன்னொன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நான் ஆக்சுவலா ஒரே வாட்டர்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஜார்ல போட்டிருக்க அந்த வாட்டர்ல ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸ் ஒரே வாட்டர்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும். வேலை செய்யுது. தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வேற ஆக்டிவேஷன் போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க. ஒரே ஜார்ல தண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 3-4 ஆக்டிவேஷன் ஒரே வாட்டர்ல பண்ணாலும் எல்லாமே ஒன்னா தான் ஒர்க் ஆகும். அடுத்தது நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் ரிலீஸ் போட்டு கோல் சைக்கிள் போட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது, பிளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது, பிளஸ் வந்து அதுல இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது.
ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க. என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்டு சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அதை ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர்லயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டால நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுதுங்க. இதுல கோல்ட் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள், இதெல்லாம் எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ணேன் லைக் ரீசன்ட் டேஸ்ல அம்மா சொல்லி. அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் ஏன்னோ லைக் நான் 10th ஐ வாசன்ட் யூசிங். நான் 12th இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் இன்னும் எப்படி சொல்றது, என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீ கலைவாணி. நான் வந்து ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட். ஓகே, டைம் இல்லை, ஒன்று அடுத்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க, இந்த சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க. இதை பற்றி ஒரு சில விஷயங்களை, சூட்சமான விஷயங்களும் ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை நான் ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த டிவைஸை எப்படி பயன்படுத்தலான்றது மேடம் வந்து டெமோ மூலமாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கடுத்தது இந்த டிவைஸை வாங்கி யூஸ் பண்ணவங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது அதையும் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்குன்னா எங்கே கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்றது. இது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட். இதுக்கு வந்து இந்தியாவோட ஆஃபீஸ் இருக்கு. பெங்களூர்ல இதுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து தான் அவங்களுக்கு என்ன டிவைஸ் ஆர்டர் பண்ணா பெங்களூர்ல இருந்து சப்ளை ஆகுதுங்க. இந்த டிவைஸ் வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு. மொத்தம் இங்க 5 எடிஷன் இங்க போட்டிருக்கீங்க. இங்க இருந்து ஆரம்பிப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஹீலி எசென்சியல். அதாவது ஒரு எடிஷனுக்கும் இன்னொரு எடிஷனுக்கும் காஸ்ட் வேரி ஆகும். காரணம் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ மெகா அதாவது சாரி இப்போ ஹீலி ப்ரொஃபஷனல் அப்படின்ற அந்த எடிஷன்ல வந்து 229 ப்ரோக்ராம் இருக்கு. பட் அதுல ஒவ்வொன்றும் சின்ன சின்னதா ஒரு 10 ப்ரோக்ராம் 4 ப்ரோக்ராம் உள்ள ஒரு மாடல் வந்து எசென்சியல். அதனுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தா கோல்டு சைக்கிள் இருக்கு 2வது எடிஷன். ஏன்னா அதுல ஃபர்தர் ப்ரோக்ராம் ஆட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணலாம். ஆனா அதே வந்து ஹீலி ஹோலிஸ்டிக் அடுத்து ஹீலி ரெசனன்ஸ் அப்படின்னும் போது அது அனலைஸும் பண்ணலாம். அதுல எத்தனை ப்ரோக்ராம் கவர் ஆகுதுன்னு அப்படின்னா 98 ப்ரோக்ராம் கிட்ட கவர் ஆகுது. ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அப்படின்றது எத்தனை ப்ரோக்ராம் கன்வெர்ட் ஆகுதுன்னு நான் வந்து ஸ்டார்டிங்ல, ஏன்னா இது வந்து புதுசு அப்படின்றதால எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஆல்ரெடி நான் வந்து எனர்ஜி ஃபீல்ட்ல வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது புதுசுன்றதால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரி என்னன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் தான் வாங்கினேன். அதில் நிறைய அனலைஸ் பண்ணி எல்லாம் தெரிஞ்ச உடனே அது எனக்கு பிடிச்ச உடனே அதுக்கு அடுத்த எடிஷன் ப்ரொஃபஷனல் எடிஷன், அந்த எடிஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் காஸ்ட் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து டாப் 3 மாடலுக்கு வந்து 3 மாடல்ல மட்டும்தான் 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்ப ரெசனன்ஸ் அப்படின்றதுல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91,046 இன்ஸ்டெட் ஆஃப் ரெசனன்ட் ஐ மீன் 1,30,000 பதில். அதே ரெசனன்ஸ் பிளஸுக்கு வந்து 1,51,890 தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் 2,18,885. இந்த ரெசனன்ட் ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன்றது 229 ப்ரோக்ராம் உள்ளடைய அந்த டிவைஸோடைய காஸ்ட் டிவைஸ் நம்ம சேம் தான். பட் அதில் எல்லாமே சாஃப்டாக தான் எல்லாம் சேஞ்ச் ஆகும். எல்லாமே கிளவுட்ல இருந்து தான் வரும். இது 2,42,000. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3,40,000. இப்போ 2 lakh. இப்போ வந்து இந்த ஆஃபர் போயிட்டு 30% டிஸ்கவுண்ட். பட் என்ன இது என்னோட டைம் வேவர் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஒர்க் வந்து இந்த ஹீலி டிவைஸே பண்ணுது. அதனுடைய காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கம், 50 lakhs to 1 crore. பட் இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு வந்து இதை நான் சொல்லி அவங்கள பண்ணி நிறைய பேரை வந்து அவங்க சரி பண்ணியிருக்கேன். சப்போஸ் பண பிரச்சனையில் வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதை அவங்களுக்கு அப் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது பெயின் ரிலேட்டடாக வந்த பிசிக்கல் பெயின் அது மாதிரி வந்தாலும் அவங்களையும் சரி பண்ணி இந்த மாதிரி வேரியஸ் அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான். பட் நீங்க இந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஒன்று உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், உங்க ஃபேமிலிக்கு பயன்படுத்திக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் பயன்படுத்திங்க. இந்த டிவைஸை வச்சு நீங்க சர்வீஸே பண்ணலாம். அந்த சர்வீஸ் மூலமா ஒரு நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிருந்தாலும் கூட
பார்ட் டைம்லேயே நீங்கள் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் மினிமமாக நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவைஸோடைய காஸ்ட் 229 ப்ரோக்ராமே வந்து 2,52,000 தான். ஆனால் நீங்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணி பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்துலேயே வந்து இந்த என்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை எடுத்துடலாம். ஏன்னா எடுத்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா வாங்கி அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. பட் இதில் இன்னொன்று ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 days ரீஃபண்ட் பாலிசி. நீங்கள் இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், இதெல்லாம் பார்த்தோன்னா நான் சொல்லியிருக்கேன், மேடம் சொல்லியிருக்காங்க. பட் இது சம்மந்தமாக வெப்சைட் இருக்குது, அதுலேயும் போய் பாருங்கள். வேறு ஏதாவது லிங்க் உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் பாருங்கள். யார் உங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட டைரெக்டாக பேசுங்க. அவங்ககிட்ட பேசி நீங்கள் ரிப்போர்ட், நீங்கள் 4 ரிப்போர்ட், இங்கே ஒன்று வந்து ஆரா சக்கரா ரிப்போர்ட் உங்களை பற்றி. ஏன்னா இந்த ஒரு ஹீலி டிவைஸ், இந்த டிவைஸு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த சயின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா முதல்ல உங்களை பற்றி ஹீலி என்ன சொல்லுது அப்படின்ற ஆரா சக்கரா ரிப்போர்ட்டை ஒன்று யார் உங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் ப்ரொவைட் ரிப்போர்ட் அபவுட் மீ அப்படின்ற மாதிரி கொடுங்க. இந்த ஃப்ரீ ஹீலி ரிப்போர்ட் கேளுங்க. என்னது, உங்களை பற்றிய ஆரா சக்கரா ரிப்போர்ட் ஒன்று எடுத்துக்கணும். உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுறது என்ன ஃபேக்டர்ன்றது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன இருக்கு, அந்த எமோஷனலுக்கு வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒரு ரிப்போர்ட்டும் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் மேடம் கடைசியில் ஒன்று சொன்னாங்க, கோச். அது மாதிரி இமீடியட்டா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன டிமாண்ட், என்ன உங்களுக்கு வேணும், கோல் என்ன, இல்லை என் மாதம் வந்து எனக்கு இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், என் பிஸ்னஸ் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை எனக்கு ரொம்ப நாளாக அந்த விஷயம் பார்த்துட்டு நான் வர முடியல, வரணும் அப்படின்னா அது என்ன. இந்த மாதிரி ஒரு 4 ரிப்போர்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து அது உங்களை பற்றி என்ன. ஏன்னா நான் எத்தனை பேருக்கு ரிப்போர்ட் எடுத்தோன்னா மேபி 150 பேருக்கு மேலே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னை பற்றி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது எப்படிங்க இதில் சொல்லுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குதுன்றது எப்படி இங்கே சொல்லுது, பட் கர்மா தாட்ன்றது இங்கே எப்படி சொல்லுது, என்னுடைய தாட் பேட்டர்ன் எல்லாமே எங்கள் அப்பாவை பேஸ் பண்ணி தாங்க எப்படிங்க இதெல்லாம் என்னை பற்றிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எப்படிங்க சொல்லுதுன்னு அவங்க சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. நீங்களும் சர்ப்ரைஸ் ஆகும்னா இந்த லிங்கை யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசி ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் உங்களை பற்றி கேட்டுங்க. அந்த கேட்டு வாங்கி ஃபர்ஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆதான்னு பாருங்க. எஸ், இதை சொல்லியிருக்க ரிப்போர்ட்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த டிவைஸ் வாங்கலான்னு பாருங்க. அது வந்து ரெசனன்ஸா, ரெசனன்ஸ் ப்ளஸ்ஸா, இல்லை ப்ரொஃபஷனல் எடிஷன் எது வேணுன்றது வாங்கி உங்களுக்கு இந்த 14 days ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கு, ரிசல்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணா வச்சுக்கிங்க. இல்லைன்னா 14 நாளுக்குள்ளவே அந்த ப்ராடக்டை எங்கேருந்து வந்ததோ அந்த அட்ரஸுக்கு அப்படியே பேக் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுங்க. ஒரு பைசா கூட அவங்களுக்கு டிடக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம், இல்லை 9 days கம்பல்சரி. ஸோ அப்போ யாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யார் உங்களுக்கு இந்த லிங்கை ஜூம் லிங்கை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட உட்காருங்க, தெளிவாக பேசணும். நல்லா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, உங்க ரிப்போர்ட் வாங்குறீங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க இந்த ரிப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரிலையபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது, இதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா வச்சுங்க. சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா யூ ரிட்டர்ன் பேக் வித்தின் 14 days. 14th day கூட நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்க கொடுத்துருங்க, ரீஃபண்ட் முடிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து நீங்களே நான் உங்களை வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். எஸ் மிஸ்டர் முத்து சார், உங்களை அன்மியூட் பண்றேன், சொல்லுங்க சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பட் ஒரு 10% தான் புரிஞ்சது. நம்ம இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல ஆக்சுவலி, பட் ஓகே புரிஞ்சது. பட் இந்த ட்ரைனிங் சப்போர்ட்னு சொன்னீங்க, அது எங்க தெரிஞ்சுக்கலாங்க சார், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வெப்சைட் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு யாரு ஜூம் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட 1-to-1 உட்காருங்க. என்னென்ன டவுட் குரூப்ல இருந்து வந்துச்சு, மூர்த்தி கொழும்பு இதுல. ஓஹோ, சோ மூர்த்தி கொழும்புனா ஓகே, ரைட், ஓகே. மூர்த்தி கொழும்பு சொல்லுங்க. மூர்த்தி கொழும்பு, நீங்க கொழும்பா? நீங்க
இல்ல சார், சென்னையா? நீங்க திருப்பூர். திருப்பூர். ஓகே ஓகே. மூர்த்திகிட்டே நீங்க பேசுங்க. பேசிட்டு சரி அவர் சரி யாரு சார். கொடுத்தாங்களோ அவங்கள கனெக்ட் பண்ணாரு. அவங்க கூட 1 to 1 உட்காந்து நீங்க பேசுங்க. முத்து இல்லையா? ஓகே. ம், சரிங்க சார். உங்க காண்டாக்ட் ரைட் சார். நம்பர்லாம் வேண்டாமாங்க சார்? இல்ல இப்ப வேரியஸ் குரூப்ல இருந்து இருக்காங்க. அதனால நீங்க இவரை நீங்க கொழும்பு கேளுங்க, அவர் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஓகே. தென் டிஜிட்டல் நியூட்ரிஷன்ல அதுல வந்துச்சு. அது எப்படி சார் இதுல சாத்தியம் இது? ஆமா சூப்பர். இப்போ நானே வந்து கிளைண்ட்டோட ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆயிடுனா, சாப்பிடவும் டைம் இல்லைன்னா, அப்போ ஒரு ப்ரோக்ராம்க்கு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம நான் ரன் பண்ணும்போது கொஞ்சம் நான் எனர்ஜெட்டிக் ஆகும். ஏன்னா பேசிட்டே இருக்கேன். கிளைண்ட் வந்து உட்காந்துட்டாங்க. 7 மணிக்கு கிளம்பணும். அந்த டைம்ல வந்துட்டாங்க. மணி 9 ஆயிடுச்சு. எதுவும் சாப்பிடவும் டைம் இல்ல. அப்ப அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது, எனக்கு என்ன எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா, நம்முடைய செல்லுலார்ல இருந்து தான் வருது. அப்படி செல்லுலார்ல வந்து எனர்ஜி வருது அப்படின்னா, அதை எனர்ஜைஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி ஆனும்போது என்ன ஆகுது? செல்லுலாருடைய ஏடிபி லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது எனர்ஜெட்டிக் ஆகும். ஓகேங்களா? இது ஓகே சார். குவாண்டம் சயன்ஸ். ஓகே. தென் வந்து ஆராவ மட்டும் செக் பண்ணிட்டா, இப்ப நான் பையனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து நெல்லூர்ல இருக்காரு. ஐ மீன் வெளியூர்ல இருக்காரு. இங்கேருந்து நான் ஓகே. வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாமா? அப்படி கேட்கிறேன். எஸ், எஸ். ஷூர், ஷூர். இப்ப நான் வந்து என்னுடைய கிளையண்ட் வந்து யுஎஸ்ல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, துபாய்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியால இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்களுக்கு நான் இங்கிருந்தே நான் என்ன பண்றேன், ரிமோட் மூலமா அவங்க ஆராவை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு குடுக்குறேன். குடுத்து அவங்களுக்கு என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதை சரி பண்றதுக்கு ஈலியம் மூலமா அந்த அந்த உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு அனுப்புறேன். ஃப்ரீக்வன்சி அனுப்பி அவங்க சரியும் பண்ணியிருக்கேன். நான் யாரையும் பார்க்காமயே வெறும் Zoom மூலமாவே Zoom மூலமாவே கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட நான் வந்து வைப்ரேஷனை கேப்சர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லி அதுல என்ன டீவியேஷன் இருக்கோ அதுக்கு என்ன பண்ணலான்றது கைடன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சரியும் பண்ணியிருக்கேன். தென் சர்வீஸ் பிளஸ் பிசினஸ் 2மே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. பட் அதுக்குள்ள கொஞ்சம் ரொம்ப டீப் ட்ரைனிங் வேணும் இல்லைங்க சார்? ஒண்ணு நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் சார். நீங்க ஸ்டார்டிங்ல தான் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நீங்க ஒவ்வொரு ஆப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சிட்டீங்கன்னா தென் யூ வில் பிகம் மாஸ்டர் ஓவர் த பீரியட். நான் எப்படி ஆனேன் பேசிக் ஐடியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் ஆகி யூஸ் பண்ணி இப்போ நான் கிளைண்டே வந்து 150 கிளைண்ட் இருக்காங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 25 பேருக்கு நான் வந்து ஈலிங்கே பண்றோம் ஆவரேஜா. ஓகே. டிஸ்டன்ஸ் ஹீலிங் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். சரிங்க சார். நான் அவர்கிட்ட பேசுறேங்க சார். ஓகே பேசுங்க. தேங்க்யூ சார். ரைட். ஓகே ரைட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே வேற ஏதாவது? டைம் ஆயிடுச்சு. ஓகே மேடம், யூ கேன் ப்ரோசீட். ஓகே சார். கிட்டத்தட்ட நம்ம வந்து இளங்கோவன் சார் இது என்ன சயின்ஸ், அதாவது இந்த குவாண்டம் ஹீலிங், குவாண்டம் தெரபி பத்திய சயின்ஸ் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், அதுல என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதுல எப்படி வந்து அது வந்து நமக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கு அப்படிங்கறத லைவா மேடம் வந்து ஒரு டெமோவாகவே கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து இப்போ இது ஒரு 1.5 மணி நேரத்துல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்தாச்சு. இப்போ முத்து சார் கூட சொன்னாங்க, இது வந்து ஒரு புது சப்ஜெக்ட், எனக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறது கொஞ்சம் டஃபா இருந்தது எனக்கு. மேபி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ இந்த டவுட் இருக்கே அந்த டவுட் இருக்கேன்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். ஸோ இந்த கேள்விகள் எதுவா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்றதுக்கு யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களோட உட்காருங்க, அவங்க கிட்ட அந்த டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இளங்கோவன் சார் சொன்ன மாதிரி முதல்ல உங்க ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க. அந்த 4 ரிப்போர்ட் உங்களை பத்தி நீங்க பாத்துட்டீங்கனாலே இதை பத்தி இந்த குவாண்டம் தெரபி பத்தி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். அதுக்கப்புறமா அதுல வேற என்ன டவுட் வந்தாலும் நீங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, என்னன்னு கேட்டுருவோம். எஸ். ஓகே மிஸ்டர் ஜகத், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். வணக்கம் சார். இப்ப எனக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. சரிங்க. அவருக்கு இப்ப நீங்க சொன்னோன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், இது மாதிரி என்னன்னு. அவரு தெரியல, எனக்கு என்னோட இன்னொருத்தர் அமிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஆக்சுவலா எங்க இருந்து வந்துச்சுங்கிறது கண்டுபிடிக்க முடியல. இப்ப நான் எப்படி கான்டாக்ட் பண்றது? சரி, எங்க இருந்து வரேன்னா அது இந்த டிவைஸை பத்தி இன்னொரு செஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தோம், மில்லியன் மைண்ட் செட்ங்கிற மாதிரி. அதுல இதை பத்தி ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நானே இதை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப நான் இதை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நண்பருக்கு வந்தது எனக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியல, எனக்கு ஒருத்தர் எனக்கு போட்டாரு, பட் அவர் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. சரி, ஒண்ணு பண்ணுங்க, உங்களுடைய நம்பரை நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. யாரு உங்களை ரெஃபர் பண்ணிருக்காங்கன்னு அதை பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகே சரிங்க சார். ஓகே. உங்க நம்பர் நீங்க
இப்ப இதுல வந்து ரிப்போர்ட் எடுக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு வந்து நேர்லயே ஆமா. பார்க்க வேண்டியது இல்லையா? இப்ப நான் இருக்கேன்னா நீங்க ரிப்போர்ட் எடுக்கிறா நேர்லயே வர வேண்டியது இல்லையா? நீங்க எந்த ஊர் சார்? திண்டுக்கல். நீங்க நேர்ல வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்களா? ஆமா, ரிமோட்ல இருந்தே பண்ணலாம். இப்போ எனக்கு நிறைய கிளைண்ட் வந்து ரிமோட்ல தான் இருக்காங்க. நான் நேர்ல நான் பார்த்ததே இல்லை. இல்ல அது எதுவும் நான் டிவைஸ் மொபைல் டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணணுமா இல்ல நேர்லயே பார்க்காம எடுத்துருவாங்களா? இல்ல நேர்ல அது நீங்க ஜூம்ல வரணும். ஜூம் கால்ல அவங்க கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மீடிடேட்டிவ் ஸ்டேட்ல உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வைப்ரேஷன் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்ல அந்த கேப்சர் பண்றதுக்கு வந்து இப்ப ஏதாவது நான் ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமா இல்ல அதுவும் தேவையில்லையா? ஒண்ணுமே கிடையாது. யூ ஜஸ்ட் சிட் டவுன், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல உட்காருங்க. அது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு ஒரே ஒரு செல்ஃபி போட்டோ மட்டும் நீங்க இன்ஸ்டன்டா எப்படி கேக்குறாங்களோ அப்படி எடுத்து நீங்க அனுப்புங்க. பேஸ் மட்டும். பேஸ் பண்ணி இமீடியட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. ஓகே சார், நான் நம்பர் சாட் பாக்ஸ்ல போடுறேன் சார், கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, நீங்க போடுங்க. யாரு உங்களுக்கு சர்வீஸ் மாதிரி பண்றதா இருந்தா எப்படி சார்ஜ் பண்ணலாம் சார் இதுக்கெல்லாம்? இல்ல இதுக்கு வந்து நார்மலா எப்படி மார்க்கெட்ல சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நானே சார்ஜ் பண்றது எவ்வளவு அப்படின்னா, ரிப்போர்ட் 4 ரிப்போர்ட்டுக்கு ஐ அம் சார்ஜிங் ஒன்லி 2500. ஓகே ஓகே சார். இது இல்லாம இப்போ ஹீலிங் பண்ணும்போது அந்த ஹீலிங் ஏற்ற மாதிரி இட் ரேஞ்சஸ் பர் டே 100 rupeesல இருந்து 500 ரூபாய் 1000 rupees வரைக்கும் இருக்கு. அது பேஸ்ட் அப்பான் த சர்வீஸ் அக்கௌண்ட். ஓகே ஓகே. இது ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினியல் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி. ஓகே 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 சார். ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அந்த பிசினஸ் மக்களுக்கு பயனுள்ள வகையில அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ் உங்ககிட்ட இருந்தா அந்த பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். நம்ம எடுக்கிற இந்த பிசினஸ் வந்து வெல்னஸ் பிசினஸ். பட் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம கிட்ட டூல் இருக்கிறதுனால சோ அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணாமே அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா மணி இஸ் நாட் எ கிரைட்டீரியா ஃபார் திஸ். ஓகே ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஏதாவது சம்பந்தமா வாட்ஸ்அப் குரூப் இருந்தா கூட என்ன ஆட் பண்ணுங்க சார், நம்பர் போட்டு வரேன். நான் இந்த இதுக்கு புதுசு, ஆக்சுவலா நான் போட்டோகிராஃபர், நான் மென்டர், நான் போட்டோகிராஃபி மென்டர். ஹெல்த் பிசினஸ் இதெல்லாம் புதுசு, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார். ஷூர் 100%. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ வெரி மச். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு, அதுவும் இல்லாம நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க. ஸோ அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நியூ இண்டஸ்ட்ரி. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க அதை பழக ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு அலாவுதீனுக்கு அற்புத விளக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து ஒரு 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 ஜீனி மாதிரி. இது 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 எதுவா இருந்தாலும் நீங்க இதை வச்சு நீங்க பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதை அந்த அளவுக்கு நீங்க ஆயிடுவீங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது இளங்கோவன் மற்றும் ஸ்ரீ கலைவாணி அண்ட் பத்மினி உங்களிடம் விடைபெறுகிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.